வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம முரிம்லாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம ஜின்னோட ஃபேமிலிக்கும் அந்த மவுண்டன்ஸ் வார்ட் செக்ட் அப்படின்ற ஃபேமிலிக்கும் ரெண்டு பேருக்குமே இடையில போர் ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த போர் வந்ததுக்கான காரணம், நம்ம ஜின்னு லீ அப்படின்னு ஒருத்தன் கூட சண்டை போட்டிருப்பான். இந்த லீ அந்த மவுண்டன்ஸ் வார்ட் செக்ட் இருக்குல்ல, அந்த செக்டோட செக்ட் லீடரோட பையன். சோ இவன் கூட சண்டை போட்டு எப்படியோ நம்ம ஜின் தோக்கடிச்சிருப்பான். ஆனா அந்த லீய கொண்டு போற வழியில அவனை வேற யாரோ ஒருத்தவன் வந்து பாய்சன் பண்ணி கொலை பண்ணிடுவான். அந்த ஒரு காரணத்தினால இந்த மவுண்டன்ஸ் வார்டு செக்ட் நம்ம ஜின் ஃபேமிலி மேல போர் தொடுக்கிறாங்க. சோ இப்ப இந்த போர்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம ஜின்னு போய் ஒரு இடத்துல பாக்குறான். நம்ம ஜின்னு நினைக்கிறது என்னன்னா, இது வெறும் ஒரு கேம் தான், இது வெறும் ஒரு கேமா மட்டும்தான் நான் பாக்குறேன், கிராபிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இது எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னாலே பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னா, இந்த போர்ல நிறைய சின்ன சின்ன பசங்க இறந்து போயிருக்காங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ கத்துக்காத ரொம்ப வயசு கம்மியான பசங்க இருப்பாங்கல்ல, இப்பதான் மார்ஷியல் ஆர்ட்ஸ கத்துக்கிறோம் அந்த மாதிரி வயசுல நிறைய பேர் இருப்பாங்கல்ல. சோ இந்த மாதிரி ஜின் ஃபேமிலியை சேர்ந்த நிறைய சின்ன பசங்க இந்த போர்னால இறந்து போயிருக்காங்க. இத பார்த்த உடனே நம்ம ஜின்னால அதுக்கு மேல இத பார்க்கவே முடியாது. அவன் உடனே திரும்பிக்கிடுவான். உடனே அவங்க அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா, இது எல்லாமே என்னோட தப்புதான், இந்த மாதிரி இருக்கிற சின்ன பசங்களை போயிட்டு இவனுங்க கொண்டிருக்கானுங்களே, என்னால இதை பொறுத்துக்கவே முடியல அப்படின்னு அவர் கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், ஒரு போர்னா இப்படிதான் இருக்கும், இது எல்லாத்தையும் நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா வின்னர்ஸ் லூசர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, ஒரு போர்னு வரப்ப ரெண்டு சைட்லயுமே எல்லாருக்குமே இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த எல்டஸ்ட் சீனியர் அங்க நடந்து வருவாரு. அதாவது அந்த தாத்தோய். அவன் வந்துட்டு என்ன சொல்லுவானா, இந்த மவுண்டன்ஸ் வார்ட் செக்ட் இருக்குல்ல, அவனுங்களோட இந்த ஃபேமிலி ஹெட் யாருன்னா பிளேட் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தன். சோ அவனோட பேரு லீ தான், லீ சியோன் பேக். அவன் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. நிறைய போரை பார்த்து அவன் இந்த மாதிரி நிறைய போர்க்கல்ல போயிட்டு சண்டை போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அப்படிதான் அந்த ஃபேமிலியே உருவாக்கி இருப்பான். அவனுக்கு எதிராக ஒரு போர் தொடுக்கணும்னா அதுல இந்த மாதிரி இழப்புகள்லாம் ஏற்பட்டுதான் ஆகணும் அப்படின்னு இந்த தாத்தோய் சொல்றான். ஆனாலும் இறந்தது என்னமோ இவங்க குடும்பத்தோட பசங்க தான். ஆனா அதை பார்த்து இந்த தாத்தோய்க்கு பெருசா ஃபீலிங்கே வரல. அவன் கவலையே இல்லாம இருக்கான். உடனே அவங்க அண்ணன் சொல்லுவாரு, நீங்க உங்க வார்த்தைகளை பார்த்து பேசணும், ஏன்னா இந்த குழந்தைங்களும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவன் சொல்லுவான், இல்ல குழந்தைங்க எல்லாருமே வாரியர்ஸ் தான், அவங்க பிறந்துட்டாலே ஜின் ஃபேமிலியில பிறந்துட்டாலே அவங்களும் சண்டை போட்டுதான் ஆகணும், இந்த மாதிரியான டெத் எல்லாம் நம்ம பார்த்துதான் ஆகணும். இது எல்லாமே ஏன் இப்ப கூட நடந்துகிட்டு இருக்கலாம், நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இப்ப கூட இங்க நிறைய குழந்தைகள் இறந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இது கேட்டோடனே அவங்க அண்ணனுக்கு கோவம் வரும். இருந்தாலும் அவங்க அண்ணன் எதுவும் சொல்ல முடியாம அப்படியே அமைதியா இருப்பாரு. அப்ப இந்த தாத்தா சொல்லுவான், இது எல்லாமே உனக்கு ஏற்கனவே தெரியும் தானே, ஏன்னா இந்த குழந்தைகள் இருந்த அந்த ஷானின், யாங்ஜியான், அப்புறம் ஜோசோ, இது மூணுமே இந்த மவுண்டன்ஸ் வார்ட் செக்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்த இடங்கள். சோ இந்த போர்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அவனுங்க முதல்ல அட்டாக் பண்றது இந்த மூணு இடங்கள்ல தான். சோ அப்ப இந்த குழந்தைகள் எல்லாருக்கும் ஆபத்து வரும்ன்றது நம்ம அண்ணனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவர் தான் இந்த போரை சொன்னார்ல, சோ அவர்னால எதுவும் போய் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரு மெசஞ்சர் பிஜிஎன் மட்டும் தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. ஆனா அந்த மெசஞ்சர் பிஜிஎன் போய் சேர்றதுக்குள்ளேயே இந்த குழந்தைகள் எல்லாரையும் கொன்னுட்டு அவனுங்க அனுப்பிச்சு வச்சிட்டானுங்க. இப்ப இந்த தாத்தா சொல்லுவான், நான் ஒன்னும் உன்னை தப்பா சொல்லல, ஏன்னா நீ பண்ணது கரெக்டான ஒரு சாய்ஸ் தான். இது எல்லாமே இந்த போர்னாலதான் ஆரம்பிச்சிருக்கு. போர்னு ஒண்ணு வந்துச்சுனாலே அதுக்கு நம்ம ஒரு விலைய கொடுத்துதான் ஆகணும். அத நீ என்னைக்கும் மறந்துடக்கூடாது. நீ தான் இந்த ஃபேமிலியோட ஹெட், உங்க அப்பா இல்லாத பொறுப்பை நீ தான் நிறைவேற்றுற. சோ அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ கண்டிப்பா தேவை, அத மறந்துடாதன்னு சொல்லுவாரு. இது எல்லாத்தையும் சொல்ல அவங்க அண்ணனுக்கு கோவம் வரும். இருந்தாலும் இந்த தாத்தா சொல்றது எல்லாமே சரிதான். அதனால எதுவுமே பேச தெரியாம அவங்க அண்ணனும் அமைதியாவே இருப்பாரு. இப்போதைக்கு அவங்க அண்ணனுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான், இந்த போர்ல ஜெயிக்கணும். அதுக்கு அவர் ரொம்ப போக்கஸ்டா இருக்கணும். சோ இப்ப இது எல்லாத்தையும் பக்கத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஜின் என்ன யோசிப்பானா, நார்மலான நேரத்துலதான் இந்த அண்ணன் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க அண்ணனும் சரியாதான் யோசிக்கிறாரு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ உடனே நம்ம ஜின் இந்த பக்கம் திரும்பி அவங்க தாத்தாவை பாப்பான். அவங்க தாத்தாவை இவனை பார்த்துட்டு, ஓஹோ தேர்ட் யங் மாஸ்டர் இங்கதான் இருக்காரா, சரி நான் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரூமரை கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி அப்படின்னு சொல்லுவாரா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷியை பத்தி போற ரூமர்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு, அவரு இந்த நரகத்துல இருந்து வந்த கடவுளோட சேர்ந்து தன்னோட பவரை கம்பைன் பண்ணி அது மூலமா 1000 ஸ்ட்ரென்த் கொண்ட அவன் ஜாங்ஸாம போட்டு துவச்சு எல்லாரையும் தோக்கடிச்சு பறக்க விட்ட ஒரு ஆளு அப்படின்ட்டு தான் இந்த ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. சோ இந்த ரூமர்ஸ் எல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு இருவ ஆரம்பிச்சிருவான்.
அப்படின்னு பார்த்தா ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு இது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும். இந்த மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் இந்த தாத்தா வாயில இருந்து கேட்கறதுக்கு. உடனே அந்த தாத்தா சொல்லுவான், என்ன ஜலதோஷம் எதுவும் பிடிச்சுக்குச்சா, இருமிக்கிட்டே இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருமுனா நீங்க எப்படி போய் முன்னாடி நிக்க முடியும், அங்க போய் நீங்க முன்னாடி நிக்கணும்ல அப்படின்பா. நம்ம ஹீரோ உடனே, என்னது முன்னாடியா, நான் எதுக்கு போய் முன்னாடி நிக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே, என்ன நீங்க தான் ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஸி, அந்த ரூமர்ஸ்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த போர்ல மெயின் ஃபேமிலில இருந்து முன்னாடி போய் நிக்க வேண்டிய ஆளு நீங்க தானே அப்படின்னு சொல்லிடுவார் அந்த தாத்தா. அவ்வளவுதான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு காலுக்கு அடியில ஒரு பள்ளத்தை தோண்ட ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே விளிம்பில தொங்கிக்கிட்டு இருப்பா. அப்ப இந்த தாத்தா கேப்பா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃபேமிலி ஹெட் அப்படின்னு. அவங்க அண்ணனை பார்த்து நம்ம ஹீரோ கெஞ்சுவா, எதுவும் சொல்லிடாதையா தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாதையா அப்படின்னு. பார்த்தா அவங்க அண்ணன் டக்குனு உங்க தம்பியை பார்த்துட்டு, கரெக்ட், என் தம்பி போனானா கண்டிப்பா அவன் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருப்பா அப்படின்றவாரு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோவை பள்ளத்துக்குள்ளே தள்ளிட்டானுங்க. சோ நம்ம ஹீரோ லாக் அவுட் பண்றதுக்கு முன்னாடியே சவப்பெட்டிக்குள்ள லாகின் பண்ணிடுவான் போல. அந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம ஹீரோ இருக்கான். இப்ப புதுசா ஒரு குவெஸ்டும் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்துல இந்த தாத்தா இருக்கான்ல, அவன் என்ன சொல்லுவானா, நம்ம ஜின்ன தூக்கி அவனுக்கு கீழே அவனோட டைரக்ட் கமாண்டுக்கு கீழேயே ஒரு படம் இருக்கும், அந்த படையில தூக்கி போடலாம்னு நினைப்பான். பார்த்தா அவங்க அண்ணன் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. அந்த காரணத்தினால நம்ம ஹீரோவை இந்த சப்போர்ட் பாடி கார்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, சோ அந்த டீமோட லீடரா மாத்திடுவாங்க. சோ இது பெருசா ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஒரு பாடி கார்டு தான், அதுல சப்போர்ட் தான். சோ அவனுங்களுக்கு லீடரா மாறுறதுனால இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னா நம்ம ஹீரோவும் ஓரளவு இப்போதைக்கு நிம்மதியா இருப்பான். ஏன்னா முன்னாடி போய் சண்டை போட போறது இல்ல அப்படின்னு. ஆனாலும் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் கேமா இருந்தாலும் இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அவன் கண்ணு முன்னாடி இறந்து போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே என்னதான் கேமா இருந்தாலும் இந்த கேம்ல வரவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ரியலா தெரியுறாங்க, நானே இந்த கேம்குள்ள வாழ்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவான். சோ நம்ம ஹீரோவுக்கு கீழே மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேருமே ஒரு மாதிரி வித்தியாசமான ஆளுங்க தான். அதுல ஒரே ஒரு சின்ன பையனும் இருப்பான். அவனுக்கு மட்டும் நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா இந்த ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி அப்படின்ற இதை பத்தி கேட்டுட்டு வந்திருப்பான். அது இல்லாம இவனுங்க 4 பேர் இல்லாம இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தா நம்ம ஹியூக் மூஜின் தான். இப்படி ஒரு குரூப்லயா நம்ம போய் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜின் அவனோட தலைவிதியை நினைச்சு யோசிச்சு பாத்துக்கிட்டு, சரி உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், என்னோட பேரு ஜின் டேக்யூம், நான் தான் இனிமேல் உங்களோட லீடரா இருப்பேன், வாங்க கிளம்பலான்னு எல்லாரையும் கூட்டிட்டு போயிருவான். சோ இப்ப அவங்க அண்ணன்ட்ட பேசுறதுக்காக நம்ம வீபெங் வருவாரு. நம்ம வீபெங் என்ன சொல்லுவாருன்னா, அவங்க இப்ப மதியானம் கிளம்பி இருக்காங்க, இன்னும் 2 நாள்ல அவங்க எங்க போகணுமோ அங்க போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீபெங் சொல்லுவாரு. உடனே அவங்க அண்ணனும், யாரு என் தம்பிய பத்தியா பேசுற, என் தம்பி எப்பயோ பெரிய மனுஷனா மாறிட்டா, இன்னுமா அவனை ஏன் குழந்தை மாதிரி நீ ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவன்லாம் அவனை ஈஸியா பாத்துக்கிருவா, எவன் வந்தாலும் ஈஸியா அடிச்சு தூக்கி போட்டுவா அப்படின்னு அவங்க அண்ணன் இத்தனை நாளா அவன் தான் குழந்தைன்னா இப்ப என்னடா அவங்க தம்பி தைரியமான ஒரு ஆள் அப்படின்னு அவங்க அண்ணனே சப்போர்ட் பண்றான். இப்ப நம்ம 3 பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு கிட்ட இருந்து இவங்க அண்ணனுக்கு ஒரு மெசஞ்சர் பிஜிஎன் வரும். சோ அந்த பிஜிஎன்ல என்ன எழுதி இருக்கும் அப்படின்னா, 1 word 1 kill அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அவனோட பேரு ஜோபில். இவன் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆளு. இவன் மவுண்டன்ஸ் வார்டு செக்ட் அசைன் பண்ணிருக்காங்க. அதாவது இவனை காசு கொடுத்து இவன் இந்த போர்ல சண்டை போட சொல்லியிருக்காங்க. இவன் ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கான் அப்படின்றத பத்தி தான் அதுல எழுதி இருக்கும். அவனுக்கு கீழே 40 பேர் இருப்பாங்களாம். சோ இவங்க எல்லாரும் கொஞ்ச நாள்லயே அங்க போயிருவாங்க அப்படின்ட்டு தான் அவங்க அண்ணனும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா இந்த 1 word 1 kill இருக்கான்ல இந்த ஜோபில், இவன் ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு. இவன் யாரையாவது பார்த்தா அவங்கள சும்மாவே விட மாட்டான். அதனால அங்க ஏற்கனவே ஜின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் தேவை அப்படின்றதுனால அவங்க அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா, வீபெங்க பார்த்து, வீபெங் நீ இப்பயே ஒரு 50 பேரை கூப்பிட்டுட்டு நேரா அங்க போயிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் கொடு அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம வீபெங் ஏதோ ஒன்னு சொல்ல வருவாரு. இப்பதான் அவங்க அண்ணனுக்கு புரிய ஆரம்பிக்கும். அது என்னன்னா, அந்த ஜோபில் இருக்கால, அவன் போற இடமும் நம்ம தேக்கியூங் போற இடமும் ஒரே இடம் தான். அந்த இடத்தோட பேரு ஜெங்கியாங். அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம தேக்கியூங் போயிட்டு இருக்கான். அப்படி அங்க போய் பார்த்தானா கண்டிப்பா அந்த இடத்துல ஜோபில பார்த்தே ஆகணும். சோ இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவனோட குரூப்பை கூப்பிட்டுட்டு இந்த ஜெங்கியாங்க்கு போயிட்டு இருக்கான்ல. அப்படி போயிட்டு இருக்கும் போது வர வழியில இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தி இருப்பான். நிறுத்திட்டு எல்லாரும் ரீக்ரூப் பண்ணுங்க, அடுத்து எல்லாரும் லைன்ல நில்லுங்க, ஃபார்மேஷனுக்கு வாங்க, அவ்வளவுதான் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மாத்தி இந்த ஃபார்மேஷன் இல்லைங்க அந்த ஃபார்மேஷன் இல்லைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். சோ இப்படி சொல்ல இவங்களும் ஓரளவு ட்ரைனிங் ஆயிட்டே இருப்பானுங்க. நம்ம ஹீரோ எந்த ஃபார்மேஷனை யூஸ் பண்றான் அப்படின்னா, அவன் ஏற்கனவே ஹண்டரா இருந்திருப்பான்ல, சோ அப்ப அவனுக்கு சொல்லி கொடுத்த அவன் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் இவனுங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ இந்த மாதிரியான ஃபார்மேஷனை தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இது எதுவுமே இந்த ஹியூக் மூஜினுக்கு சுத்தமா பிடிக்கல. உடனே நம்ம ஜின்ன பார்த்து கத்துவான், இந்த போர் என்ன உங்களுக்கு விளையாட்டா போச்சா, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம போர்ல போயிட்டு சண்டை போட வேணாமா,
நீங்க தேவையில்லாம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவான். இத கத்தன உடனே அந்த ஒரு சின்ன பையன் நம்ம ஜின்னுக்கு கூட சப்போர்ட் பண்ணால, அந்த பையனோட பேரு ஹான். அவன் என்ன சொல்லுவானா, மேபி நம்ம லீடருக்கு இது எல்லாத்தையும் பண்றதுக்கு காரணம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லுவான். ஆனா இத கேட்ட உடனே இந்த மூஜினுக்கு இன்னமும் கோவம் வந்து, காரணம் அதெல்லாம் இந்த ஆளுக்கு தெரியும் நினைக்கிறியா? இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் ட்ரைனிங்க ஸ்கிப் பண்ணிட்டு பொண்ணுங்க பின்னாடி போயிட்டே இருப்பான். இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து இவன் உருப்படியா ஒண்ணுமே பண்ணதில்ல. அப்படி இருக்கிறப்ப இவனுக்கு போற பத்தி என்ன தெரியும்? இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடி போயிட்டு அந்த போர்ல ஏதாவது சண்டை போடலாம். அப்படி சண்டை போடுறதை விட்டுட்டு இந்த ஆளு சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த போர் வந்ததுக்கான காரணமே இந்த தேர்ட் யங் மாஸ்டர் தான் அப்படின்னு எல்லார பார்த்தும் சொல்லுவான். இத சொன்ன உடனே நம்ம ஜின் பக்கத்துல வந்துட்டு, இப்ப நீ சொன்னதுக்கான விளைவு என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான். இத கேட்ட உடனே அந்த மூஜினோ, விளைவு எதை பத்தியெல்லாம் நான் எதுக்கு கவலைப்படணும், நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு நம்ம ஜின்ன பார்த்தே ரொம்ப கோவமா பேசுவான். அப்படியே தெனாவட்டா பேசுவானா இந்த மூஜின்னு. நம்ம ஹீரோவும், சரி நம்ம இப்ப போர்ல இருக்கோம், அப்ப இங்க நான் தான் லீடர். நான் லீடரா இருக்கேன்னா என்னோட அத்தாரிட்டியை நான் காட்டிதானே ஆகணும். உன்னை நான் 3 அறை அறைய போறேன். அந்த 3 அறையை நீ வாங்கிக்கிட்டு அதுக்கு மேல என்னை எதிர்த்து நீ பேசவே கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். நீ என்ன சொல்ல வர அப்படின்னு மூஜின் கேட்கும் போதே அறை விழுகும். உடனே இந்த மூஜினுக்கு கோவம் வந்து நம்ம ஜின்ன பார்த்து திரும்புவானா, அடுத்து 2வது அறையை அடிச்சிருவான் நம்ம ஜின்னு. அவ்வளவுதான், இந்த மூஜின் உடனே வேகமா நம்ம ஜின்ன அடிக்கிறதுக்காக வருவான். அப்படி அடிக்க வரப்ப நம்ம ஜின் ஈஸியாவே அவனோட அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிச்சிருவான். தப்பிச்சுட்டு 3வது அறைக்கு சப்புன்னு அவன் கண்ணத்துல நல்லா பலமா அடிப்பான். அவ்வளவுதான், அத்தோட இந்த மூஜின்னு கீழே விழுகிறவன் தான். அவனை அப்படியே தூக்கிட்டு போயிருவாங்க. நம்ம ஜின்னும் அவனை தூக்கிட்டு போயிட்டு, பிரேக் டைம் ஓவர் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப இங்க பனி பெய்ய ஆரம்பிச்சிரும்ன்றதா பாப்பான். இங்க பனி பெஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, இதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல நிறைய பேரை இந்த 1 word 1 kill கொலை பண்ணிக்கிட்டு இருப்பான். அது யாருன்றது தெரியும்ல, ஜோபில். இந்த ஜோபில் ஜின் ஃபேமிலியை சேர்ந்த நிறைய பேரை புடிச்சு வச்சிருப்பான். அதுல அந்த ஆம்பளைங்க எல்லாரையும் கொன்றுவான். மிச்சம் இருக்கிறது பொண்ணுங்களும் சின்ன பசங்களும் மட்டும்தான். உடனே அதுல இருக்கிற ஒரு பொண்ணு சொல்லும், அட்லீஸ்ட் இந்த சின்ன பசங்களையாவது உயிரோட விட்டுருங்க, எங்களை வேணா கொன்னுக்கோங்க அப்படின்னு. உடனே இந்த ஜோபில் சொல்லுவான், அவ்வளவு நல்லவளா நான் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு மோசமான உலகத்துல குழந்தைங்களை மட்டும் தனியா விடலாமா? அம்மாக்களையும் அப்பாக்களையும் கொன்னதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க இருந்து என்ன பண்ண போதுங்க? அதுங்களையும் சேர்த்து கொல்றது தானே சரி. அதனால நீங்க என்கிட்ட இருந்து கருணையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, குழந்தைங்களையும் நான் கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து எல்லாரையும் கொன்றுவான். குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாரையும் கொன்னுட்டு எல்லாரையும் அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போட்டுருவான். இப்ப அவன் என்ன சொல்லுவானா, இது எல்லாம் சரியா முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு 1000 பொற்காசுக்கு மேல நிறைய கிடைக்கும், அது எல்லாத்தையும் நான் அனுபவிக்க போறேன். ஒரு வழியா இந்த ஜின் ஃபேமிலியை சேர்ந்தவனுங்க எல்லாரையும் கொலை பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமா இருப்பான். இவன் உண்மையிலே ஒரு சைக்கோதான், அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசுறான். அப்ப அவன் என்ன கேட்பானா, இவங்க எல்லாரையும் நம்ம கொன்னுட்டோமா, பிடிச்சவங்க எல்லாரையும் அப்படின்னு கேட்பான். அப்ப அவன் பக்கத்துல இருக்கிற இன்னொருத்த சொல்லுவான், இல்ல லீடர், ஒரு வாரியரும் அவன் கூட சேர்ந்து 2 குழந்தைங்களும் மட்டும் தப்பிச்சு போயிருச்சுங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க லீடர், நான் போயிட்டு அவங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன், நீங்க வரணும்னு அவசியம் இல்ல, நான் போயிட்டு அந்த வாரியரும் அந்த குழந்தைங்களோட தலையை வெட்டிட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவனு சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிருவான். இப்ப இந்த பக்கம் நம்மளுக்கு காட்டுவாங்க. அது யாருன்னா, இப்ப நம்ம மூஜின்னு இப்பதான் கண்ணை திறந்திருப்பான். ரொம்ப நேரம் தூங்கிருப்பான். தூங்கிட்டு இப்பதான் கண்ணை எந்திரிச்சிருப்பான். எந்திரிச்சிட்டு திரும்பி நம்ம ஜின்னு அடிக்கிறதுக்காக வருவானா, நம்ம ஜின்னு திருப்பி ஒரு அடி, அவன் எந்த இடத்துல படுத்திருந்தானோ அதே இடத்துக்கு பார்சல் பண்ணி அமிச்சிருவான். அவன் திரும்பி போயிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவான். நம்ம மூஜினை இப்படி அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜின்னை எதிர்த்து யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க, வாயவே திறக்க மாட்டானுங்க. அப்ப உடனே நம்ம ஜின்னு என்ன சொல்லுவானா, சை இந்த வெதர் என்ன இப்படி இருக்கு, திடீர்னு பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு, நம்ம ஜென்யாங்குக்கு சீக்கிரமா போக முடியாது போலயே, கொஞ்சம் லேட்டா தான் போகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ இது சொல்லும் போதே அந்த ஒரு சின்ன பையன் இருந்தால ஹான்னு, அந்த பையன் வந்துட்டு ஒன்னு சொல்லுவான், நம்ம கிட்டதான் நேரம் இருக்குல்ல, நம்ம ஏன் போயிட்டு ட்ரைனிங் பண்ண கூடாது அப்படின்னு கேட்பான். இது கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் எல்லாரையும் பாப்பானா, 4 பேருமே ஆமா 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 எங்களுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னு வேகமா தலையாட்டுவானுங்க. சரி 4 பேர் எக்ஸைட்டடா இருக்கீங்க, வாங்கடா பாய்ஸ், வெளில போயிட்டு ட்ரைனிங் ஆரம்பிப்போம், உங்க வெப்பன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வெளில போவான். ஆரம்பத்துல இந்த குரூப்பை சேர்ந்தவனுங்க எவனுக்குமே நம்ம ஜின்ன சுத்தமா பிடிக்கல. ஆனா இப்ப எல்லாரும் நம்ம ஜின்னு கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறானுங்க. அப்பதான் யோசிப்பான் நம்ம ஜின்னு, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்டா, 4 அடி போட்டாதான் எல்லாம் சரி வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே அந்த குரூப்ல இருக்கிற இன்னொருத்தர் இருப்பான்ல, அவன் வெளில இருந்து சொல்லுவான், லீடர் இங்க வந்து பாருங்க, இங்க ஒரு சின்ன பையன் வந்திருக்கான் அப்படின்னு. என்னது சின்ன பையனா, இந்த பணியில எந்த சின்ன பையன் வரப்போறான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் வந்து எட்டி பாப்பான். பார்த்தா உண்மையிலே ஒரு சின்ன பையன் இருப்பான். அவனுக்கு பின்னாடி ஒரு சின்ன பொண்ணையும் வச்சிருப்பான். யார் இந்த பையன் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவுக்கு இல்ல
இந்த பையனை பார்த்தாலே ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரியே தெரியுதே, பார்த்தா ஏதோ ஒரு வில்லங்க வரப்போதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருப்பான். கரெக்டா இந்த சிஸ்டமும் வில்லங்கத்தை வந்து கொண்டு வந்துரும். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு சை எனக்கு அப்பவே தெரியும் இந்த சிஸ்டமுக்கு வேற வேலையே கிடையாது. இந்த மாதிரி நேரங்கெட்ட நேரத்துல எனக்கு குவெஸ்ட கொண்டு வந்து கொடுக்கறதே இதுக்கு வேலையா போச்சு. சோ அடுத்து நம்மளுக்கு காட்டுறது இந்த சின்ன பையனை பத்தி தான். அவனும் அவனோட தங்கச்சியும் சேர்ந்து அவங்க அப்பா அம்மாவை கூட சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மாவுக்கு ஒரு பூ எடுத்து கொடுக்கும் போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, சியோச்சியோன் நீ கண்டிப்பா சர்வைவ் பண்ணியே ஆகணும், நீங்க 2 பேரும் கண்டிப்பா உயிரோட இருந்தே ஆகணும் அப்படின்னு அவங்க அம்மா அவனை பார்த்து சொல்லுவாங்க. அவனை பார்த்தோம் அவங்க தங்கச்சியை பார்த்தோம். இவங்க 2 பேர் பாத்துக்கிட்டே இருக்கும் போதே அவங்க அம்மா அப்பா எல்லாரும் இவங்களை விட்டு விலகி போற மாதிரியே தெரியும். இவனும் அவங்க தங்கச்சியும் கூட ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா அவங்களால பிடிக்கவே முடியாது. சோ இது எல்லாமே கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. இதுதான் அவனுக்கு கனவா வந்திருக்கு. இப்ப அந்த கனவுல இருந்து அவன் எந்திரிச்சிருவான். எந்திரிச்ச உடனே அந்த பையன் ஏதோ ஒரு சின்ன ஒரு 2 கல்லு வந்து சேர்ந்திருக்கும். அதுக்கு நடுவுல ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கும். அதுல அவனும் அவங்க தங்கச்சியும் இங்கேயே உட்கார்ந்து இருப்பாங்க. சோ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு 5 நாளுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா இவங்க ஃபேமிலிக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த ஜோபில் தான். வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டுட்டாங்க, அவங்க அப்பா முதற்கொண்டு. அப்படி கொன்னதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த சின்ன பையனாலையும் எதுவும் பண்ண முடியாம அவன் தங்கச்சியை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து ஓடி வந்துட்டான். சோ இவங்க தங்கச்சியோட பேரு இந்த சியோவுல். இந்த சியோவுல் பொண்ணு நம்ம சியோச்சியோனை பார்த்து கேட்கும், அண்ணா நான் அம்மாவை பார்க்கணும், நம்ம அம்மாவை பார்க்க போலாமா அப்படின்னு கேட்கும். உடனே அவங்க அண்ணனும் சொல்லுவான், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, கண்டிப்பா சீக்கிரமாவே போய் நம்ம அம்மாவை பாத்துருவோம் அப்படின்னு. அவங்க அம்மா ஃபைனலா இவனை பார்த்து நீ கண்டிப்பா சர்வே ஆகியே ஆகணும் அப்படின்னு கனவுல சொன்னாங்கல்ல. இது மட்டும் தான் இவன் அவங்க அம்மாவை பார்த்ததா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவங்க அம்மாவுக்கு எதுவோ நடந்திருக்குமோ அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்ப இவங்க உட்கார்ந்து இருக்காங்களா அந்த கல்லு, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த புதர்ல யாரோ வர மாதிரி தெரியும். யார் அது அப்படின்னு இவன் பயந்து போய் அங்க போய் பாப்பான். பார்த்தா அங்க இருந்து வெளில வருது இவனோட அங்கிள். இவர் தான் இவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சோ வந்த உடனே அங்கிள் காங் நீங்க வந்துட்டீங்களா, நான் யாருமே எங்களை பார்த்து வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இந்த சியோச்சியோன்னு சொல்லுவான். அந்த பொண்ணுக்கும் இந்த அங்கிளை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிடும். சோ இப்ப இந்த அங்கிள் என்ன பண்ணுவாருன்னா அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு வா நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம், இங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிருவாரு. அந்த காட்டுக்குள்ள இவங்க கொஞ்சம் உள்ள போன உடனே இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஆளுங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த ஜோபிலோட ஆட்கள் இருக்காங்கல்ல, துரத்திட்டு கூட வந்தானுங்கல்ல, அவனுங்கள்ல ஒரு 10 பேரு இந்த மாதிரி வருவானுங்க. இப்ப இவங்க அங்கிளும் இந்த பையனையும் இந்த பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மலை மேல ஏறிக்கிட்டு இருப்பாரு. அப்படி ஏறப்ப கொஞ்ச நேரத்துல இந்த அங்கிளுக்கும் தெரிஞ்சு போயிரும் தங்களை ஃபாலோ பண்ணிட்டு யாரோ வராங்க அப்படின்னு. உடனே இந்த பையன் கேட்பான், அவங்கதான் வந்துட்டாங்களா அப்படின்னு. ஆமா, அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது இருப்பாங்க, இவங்களை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இது எல்லாமே என்னோட தப்பு தான். பார்த்தா இந்த பையன் உடனே அவன் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கத்திய கையில எடுத்துக்கிட்டு, அங்கிள் நீங்க கவலைப்படாதீங்க, நானும் ஒரு மார்ஷியல் வாரியர் தான், நான் செத்தேன், நான் சண்டை போட்டுதான் சாவேன் அப்படின்னு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவான். ஆனா அவங்க அங்கிள் அந்த தங்கச்சியை எடுத்து அவனோட தோல் மேல போட்டுட்டு பின்னாடி போட்டுட்டு நீ கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்றவாரு. நீ கவலைப்படாத, நீ போ, கண்டிப்பா உங்க பின்தொடர்ந்து நானும் வந்துருவேன், ஏன்னா உங்க அங்கிள் காங் அவ்வளவு வீக்கான ஆளு கிடையாது, நீ போயிட்டு வா அப்படின்றவாரு. இவன் உடனே கேட்பான், அங்கிள் இருந்தாலும் நானும் இருக்கேனே, நீ இப்ப இருந்து இங்க இருந்து கிளம்பியே ஆகணும், சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டதோட தான் இவனும் வேற வழியே இல்லாம அழுதுகிட்டே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அங்கிருந்து அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு ஓடி வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் அந்த மலை மேல ஏறி வந்து இங்க இருக்கிற ஆளுங்களையும் பாத்திருக்கான். அது யாருன்னா நம்ம ஜின்னோட கூட இருந்த அந்த குரூப் இருக்கானுங்களா, அவனுங்களா பாத்திருக்கான். இப்ப நம்மளுக்கு ஜின்ன காட்டுவாங்க. நம்ம ஜின்னு உடனே வாங்க கிளம்பலாம் அப்படின்பா. லீடர் இப்ப எப்படி கிளம்புறது, வெதர் ரொம்ப மோசமா இருக்கே அப்படின்னு அந்த பாய் சொன்ன உடனே இன்னொருத்த சொல்லுவான், லீடர் அந்த பையன் நம்மளை பார்த்துதான் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோவும் அப்படின்னு குதிரை இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம நடந்தாலும் இங்க இருந்து ஓடி போயிடலாம்டா வாங்கடா அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுவான். பார்த்தா அவனுங்க அப்பையும் நாளைக்கு காலையில போலாமே, அந்த பையன் வேற வந்துகிட்டே இருக்கானோனே, டேய் உங்களுக்கு புரியுதா இல்லையாடா, அந்த பையன் வரான் தாண்டா சீக்கிரமா போலான்னு சொல்றேன், மூஞ்சின தூக்கிட்டு சீக்கிரமா ஓடி வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். சோ நம்ம ஹீரோவுக்கு இந்த பையன் பக்கத்துல வர வர ஏதோ ஒரு வில்லங்கத்தையும் இவன் கையோட கூட்டிட்டு வர மாதிரியே தெரியுது அப்படின்னு தான் வந்து நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டே இருக்கான். பார்த்தா இந்த பையன் வந்தோடனே அப்படின்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவான். இது ஒப்பாரி கிடையாது, நமக்கு ஊதுற சங்கு, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, பின்னாடியே ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போது நம்ம ஹீரோ நினைக்கும் போதே பிரச்சனை வந்துரும். ஜோபிலோட ஆளுங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அவங்க அங்கிளுக்கு என்ன ஆச்சுனே தெரியல. இப்பதான் நம்ம சிஸ்டம் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு குவெஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு, அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும். அக்செப்ட் டிக்ளைன்லாம் வேலையே கிடையாது, அக்செப்ட் தான், அக்செப்ட் மட்டும் தான் பண்ணி ஆகணும், எனக்கு தெரியும்டா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ இந்த குவெஸ்ட் என்னன்னா, இப்ப இந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் ஜின் ஃபேமிலியோட எக்ஸ்டர்னல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இந்த 2 பசங்களையும் காப்பாத்தணும். இப்ப இதுதான் குவெஸ்ட்.
இந்த கஸ்ட் வந்த உடனே நம்ம ஹீரோவும் சரி வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஃபார்மேஷன்ல இருக்க சொல்லிடுவான். பார்த்தா ஒரு 10 பேராவது இருப்பாங்க அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. இவனுங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா இவனோட ஆளுங்களா இருக்கானுங்கல்ல, இவனுங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்கானுங்க. ஏன் அப்படின்னா இவனுங்க எல்லாம் சப்போர்ட் டீம் அப்படின்றதுனால சாதாரண ஆட்களை தான் அமைச்சிருக்காங்க. இவங்க யாருக்கும் பெருசா சண்டை போட்டு எந்த அனுபவமும் கிடையாது. இவங்களால எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த மூஜினை வேற அடிச்சு படுக்க போட்டுட்டான். அவன் இருந்தாவது ஒரு 2-3 பேரை அடிப்பான். இப்ப அவனும் இல்ல, என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு கீ சென்ஸை ஆக்டிவேட் பண்ணுவான். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இப்படியே பின்வாசல் வழியா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆக்டிவேட் பண்ணுவான். பார்த்தா ஆக்டிவேட் பண்ண உடனே நம்ம ஹீரோ அமைதியாயிருவான். உடனே அவனோட குரூப்ல இருக்க ஆளுங்கெல்லாம் கேட்பாங்க, லீடர் என்ன லீடர் பண்றது, அவங்க எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்களே, டக்குனு உத்தரவு போடுங்க அப்படின்னோனே. உத்தரவு தானே, நீங்க எல்லாரும் ஃபார்மேஷனை கலைச்சுக்கிட்டு அந்த பின்னாடி போய் நின்னு அந்த 2 பசங்களையும் பாத்துக்கோங்க, இவனுங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன், ஆடி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு உள்ள போவான். என்ன லீடர் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, திருப்பி சொல்ல வைக்காதீங்க, எல்லாரும் பின்னாடி போய் பாருங்க, அந்த அட்டாக்ஸ பிளாக் பண்ணுங்க, அது போதும். ஏன் அப்படின்னா இவனுங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப வீக்கான ஆளுங்க, எனக்கு தான் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸும், நான் எல்லாத்தையும் எடுக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிடுவான். ஏன்னா இவனுங்க எல்லாம் லெவல் 12, 13 இருக்கிறவனுங்க, ரொம்ப ரொம்ப வீக்கான ஆளுங்க. சோ சண்டை ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோ அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான்ல, அவனை போயிட்டு ஒரே அட்டாக்ல ஸ்லாஷ் பண்ணிடுவான். அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆவாங்க. பார்த்தா அடுத்து ஒரு அட்டாக்லயே வெறும் ஒரு ஸ்லாஷஸ்லயே அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோ கொன்றுவான். நம்ம ஹீரோவுக்கு ஃபேம் ஏறும், மெரிட் ஏறும், எக்ஸ்பீரியன்ஸ் ஏறும். சூப்பர், இது தனக்கு அடிச்சதுரா ஜாக்பாட் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கடைசி ஆளுக்கு வந்துருவான். அந்த கடைசி ஆளுக்கு வந்த உடனே தன்னோட அட்டாக் பியர்ஸ் ஆஃப் த ஹெவன்ஸ் அதை யூஸ் பண்ண போவான். பார்த்தா அதை அவனால தடுக்கவே முடியாது. சோ அவன் சாகும்போது அவன் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவான், எங்க லீடர் உன்னை தேடி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செத்து போயிருவான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், மெரிட், ஃபேம்னு எல்லாம் ஏறி நம்ம ஹீரோ டெவலப் ஆயிட்டே இருப்பான். பாரியோ இப்பதான்டா ஜாலியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைப்பான். இப்ப ரொம்ப நேரம் கழிச்சு யாரோ ஒருத்தர் பொறுமையா கண்ணை ஓபன் பண்ணுவாங்க. சோ அந்த கண்ணை ஓபன் பண்ணும்போது அந்த 2 பசங்களும் அந்த கண்ணு வழியா தெரிவாங்க. சோ இந்த அங்கிள் காங்க தான் இந்த 2 பசங்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அங்கிள் காங்கோ ரொம்ப நேரம் மயக்கமா இருந்திருக்காரு போல, இப்பதான் எந்திரிச்சிருக்காரு. இவர் இன்னும் சாகல. இவர் எந்திரிச்ச உடனே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, நீங்க பண்ண எல்லா உதவிக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், நான் இதை எப்படி கைமாறா இதை திருப்பி செலுத்த போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவாரு. நம்ம ஜின்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் எங்களோட பொறுப்பு தான், இது எல்லாம் எங்களோட கடமை தான் அப்படின்னு சொல்லிடுவான். கேட்டுட்டு இப்ப நம்ம ஜின் கேட்பான், அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு. இதை கேட்ட உடனே அந்த அங்கிளும் அந்த பையன் 2 பேருமே ரொம்ப கவலையாயிருவாங்க. சோ இப்ப அவங்க அங்கிள் சொல்ல ஆரம்பிப்பாரு, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த மெசஞ்சர் பிஜிஎன், அதாவது ஜின் ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு சின்ன கடிதம் வந்துச்சு. அதுல போற பத்தி போட்டிருந்தாங்க. அதை போட்ட உடனே அதுக்கப்புறமே கரெக்டா அந்த கடிதம் வந்து கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 100 மெர்சினரிஸ் இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கொன்னுட்டு அந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாரும் அங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. அதுவும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட உயிரை கொடுத்ததுனால அங்க இருக்கிற லேடிஸையும் சின்ன பசங்களையும் மட்டும் காப்பாத்திட்டு இவங்க அங்கிள் காங்க இங்க இருந்து வந்திருக்காரு. ஆனா அப்பையும் இவங்களை துரத்திட்டு ஆளுங்க வந்திருக்காங்க. அதுல மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. சோ தப்பிச்சது இந்த அங்கிள் காங்கும் இந்த 2 பசங்களும் மட்டும்தான். இத பத்தி தான் அவர் ஜின் கிட்ட சொல்லுவாரு. இவர் சொல்லி முடிச்சோடனே நம்ம ஜின் கேட்பான், அப்படி எத்தனை பேர் தான் உங்களை துரத்திட்டு வந்தாங்க அப்படின்னு. சொன்ன உடனே அவரும், இல்ல எனக்கு சரியா தெரியல, அதுல ஜோப்பிலும் இருந்தா, அவனையும் சேர்த்து ஒரு 30 பேராவது துரத்திட்டு வந்திருப்பாங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஜின்னு, 30 பேரா, உண்மையில அவ்வளவு பேர் துரத்திட்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்பானா. ஆமா, அதனால நம்ம எல்லாரும் இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பி ஆகணும் அப்படின்னு அவங்க அங்கிள் சொல்லுவாரு. உடனே நம்ம ஜின்னு, என்னங்க நீங்க, நம்ம வெயிட் பண்ணி அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா அவங்க வந்து அவங்க எல்லாரையும் தோக்கடிச்சு அவங்க எல்லாரையும் கொலை பண்றதுதான் எனக்கு இப்ப இருக்கிற முதல் வேலை. இந்த மாதிரி பண்ண அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்பா. ஏன்னா 30 பேரோட எக்ஸ்பீரியன்ஸா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்குமா, அதனாலதான் நம்ம ஜின்னு இவ்வளவு தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்கான். இது கேட்ட உடனே அந்த சியோச்சியோனும், ஆமா அந்த மாதிரி ஆட்கள்ல அந்த மாதிரிதான் பண்ணணும், நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு நம்ம சியோச்சியோனும் கேட்பான். உடனே நம்ம ஹீரோவும் அந்த சியோச்சியோன் கிட்ட போயிட்டு, கவலைப்படாத, நீ சொன்னது எனக்கு நல்லா புரியுது, கண்டிப்பா உங்க ஆட்களுக்காக நான் அவங்கள பழி வாங்கியே தீருவேன், கவலையப்படாத, நான் கண்டிப்பா சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன் அப்படின்பா. இப்ப இவங்க அங்கிள் சொல்லுவாரு, இந்த ஜோபில்ன்றவன் ஒரு மார்ஷியல் மாஸ்டர், அவன் பீக் ரேம் அட்டைன் பண்ணவன். அது மட்டும் கிடையாது, இந்த ஷாங்ஸிலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிறவங்கல்ல ஒரு சில பேர்ல அவனும் ஒரு ஆளு. அது மட்டும் இல்லாம அவன் பாக்குறவங்க யாரையும் சும்மா விட மாட்டான். அவனை பார்த்த உடனே தான் எங்க லீடரே அதுக்கு மேல அவனை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க எல்லாரையும் தப்பிச்சு போக சொன்னாரு. அவன் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப மோசமா கொலை பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாரு.
இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ அமைதியாயிருவான். அமைதியாயிட்டு திரும்பி சியோச்சியோனை பாப்பான். பார்த்துட்டு, நம்ம இந்த போர்ல சண்டை போடுறதை விட உன்னையும் உன்னோட தங்கச்சியையும் காப்பாத்துறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நம்ம அவசரப்பட வேணாம். அது இல்லாம எனக்கும் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. நம்ம இப்படியே உன்னை காப்பாத்தி இங்க கொண்டு போவோமே, அதுக்கப்புறம் இவனுங்க எல்லாம் பழி வாங்கிக்கலாமே அப்படின்னு கேப்பா. இதை கேட்ட உடனே அந்த பையன் ஒரு மாதிரி டவுட்டா பாத்துக்கிட்டு இருப்பா. இல்லையே, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே உடம்பு அப்படின்னு பார்த்தா நம்ம ஜின்னு டக்குன்னு தலைய சாச்சு, இல்ல உள்ள இன்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்கு, உனக்கு அது வெளியே தெரியாது அப்படின்பா. இப்ப இவனுங்க எல்லார்ட்டையும் உத்தரவு போட்டுருவான், நீங்க இருந்து நம்ம கிளம்புறதுக்கு ரெடி ஆகணும், இவங்க 2 பேரையும் காப்பாத்தியே ஆகணும், எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு. உடனே அந்த பையன் அப்பவே கேட்டுக்கிட்டே இருப்பான், நம்ம இந்த மாதிரிலாம் போக கூடாதே அப்படின்னு. பார்த்தா இல்ல சியோச்சியான், இப்ப நான் பிஸியா இருக்கேன், நம்ம இங்க இருந்து உங்க 2 பேரையும் காப்பாத்தி கொண்டு போறதுதான் என்னோட முக்கியமான வேலையா இருக்கணும், அதனால அத முதல்ல பாப்போம், எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்ப இந்த அங்கிள் காங் இருக்காருல, அவர் உடனே எங்களை காப்பாத்தின உங்களோட பேரை கூட நான் இன்னும் கேட்காம இருக்கேன், ஆமா உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்பாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னு ஜி அப்படின்னு சொல்ல வருவான். சொல்ல வந்தோடனே டக்குன்னு ஒரு விஷயத்த அமைதியாயிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அது என்னன்னா, இது எல்லாமே இந்த போர் முதற்கொண்டு இவங்க கூட இருந்தவங்க எல்லாரும் செத்தது, இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நான் தான். என் பேர் மட்டும் இவருக்கு தெரிஞ்சிச்சு, இவர் என்னை சும்மாவே விட மாட்டாரு, அதனால பேரை சொல்ல வேணாம், வேற ஏதாவது ஒரு பேரை சொல்லுவோன்னு வேற எதையோ சொல்ல வருவான். சொல்ல வரும்போது ஜின் தேக்கியூங் பைத்தியக்காரா அப்படின்னு கத்திக்கிட்டே ஒருத்தன் வருவான். வேற யாரும் கிடையாது, நம்ம மூஜின் தான். இப்பதான் திருப்பி கண்ணை முடிச்சிருக்கான் போல. வந்தவன் நேரா நம்ம ஹீரோவோட பேரையே சொல்லிட்டான். இப்ப இவங்க எல்லாருக்கும் ஜின் டேக்கியூங் அப்படின்ற பேரு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், இவன் நேரா நம்ம ஹீரோ அடிக்க வருவானா, அவனை திருப்பி ஒரு அரைஞ்சு அங்கேயே படுக்க போட்டுருவான் நம்ம ஹீரோ. இப்ப இந்த ஜோப்பில் இருக்கால, அடுத்த நாள் காலையில வந்த உடனே இவங்க ஆட்களை தேடி அங்க வருவான். அங்க பார்த்த உடனே எல்லாரும் இறந்து கிடப்பாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, ஓஹோ எங்க ஆட்களே ஒருத்தன் கொண்டிருக்கானா அப்படின்னு இவனும் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். பீபெங் இப்ப ரொம்ப வேகமா இந்த ஜெங் யாங் அப்படின்ற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு. அதுவும் அவங்க அண்ணன் சொன்ன காரணத்துக்காக, நம்ம ஜின்னோட அண்ணன் சொன்னதுனால. ஏன் அப்படின்னா, நம்ம ஜின்னு போற இடமும் இந்த ஜோப்பில் போற இடமும் ஒரே இடம் தான் அப்படின்றது இந்த அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை ஜோப்பில் தன்னோட தம்பியை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு ஒரு பயத்துலதான் நம்ம வீபெங்க போக சொல்லி இருக்காரு. நம்ம வீபெங்கும் ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா, இந்த ஜோப்பில் ரொம்ப மோசமான ஒரு ஆளு. யார பார்த்தாலும் அவங்க ரொம்ப கொடூரமா கொல்லணும் அப்படின்னு நினைப்பான். அவன்கிட்ட அவங்க தம்பி மட்டும் மாட்டிடவே கூடாது, எப்படியாவது 3rd யங் மாஸ்டரை நான் காப்பாத்தியே தீரணும், இல்லனா என்னோட லார்டு மூஞ்சியில என்னால முழிக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருப்பான். சோ இவன் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஜோப்பிலும் அவங்க எல்லாரையும் அவங்க இறந்து கிடந்தவங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருப்பான். அப்படி பார்க்கும்போது எல்லாரும் ஒரு மாதிரி சிமிலராகவே இறந்து போயிருப்பாங்க. எல்லாரும் இறந்து போனது ஒரே ஒரு அட்டாக்ல தான். அதுவும் அந்த அட்டாக் ஒரு ஸ்பியர்ல இருந்து வந்திருக்கு. அதுலயும் கடைசியா செத்து போயிருக்கான்ல, அவனோட உடம்புல இருந்து அந்த ஒரு பெரிய ஓட்டை, இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கா இருக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணது ஒரே ஆளுதான். அந்த ஒரு ஆளு ஸ்பியர் யூசரா இருக்கணும். ஒன்னு ஜின் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஆளா இருக்கணும், அப்படி இல்ல ஏதாவது ஒண்ணு தெரியாத ஒரு ஆளா இருக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள சேஸ் பண்ணிட்டு போறது கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஜோப்பில் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜோப்பிலோட ஒரு ஆளு நம்ம ஜோப்பில் கிட்ட ரிப்போர்ட் பண்றதுக்காக வந்திருப்பான். அவன் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி ஒரு 7-8 பேரு ஒரு வழியா போயிட்டு இருக்காங்க, அதுவும் தாய்வானுக்கு போயிட்டு இருக்காங்களா. சோ அப்படி போறவங்கள நாங்க ஸ்பாட் பண்ணிருக்கோம், இந்த வழியா தான் போயிருப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியுது, அவங்கள தேடி போலாமா அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருப்பான். அப்படி கேட்க வந்த உடனே நம்ம ஜோப்பிலும் அவங்கள உடனே போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுவான். அப்படி அவன் சொல்லிட்டு அவனும் அந்த பக்கம் போயிருப்பான். ஆனா இந்த ஜோப்பிலுக்கு பின்னாடியே ஒரு 4 பேர் நிப்பானுங்க. இவனுங்க யாருன்னா மவுண்ட் ஹெங் ஸ்வாட் செக்டர் சேர்ந்தவனுங்க. இவனுங்க உடனே என்ன சொல்லுவானுங்கன்னா, எங்களோட செக்டர் லீடர் என்ன உத்தரவு போட்டாரு, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. உடனே நம்ம ஜோப்பிலும், உத்தரவா, என்கிட்ட யார் என்ன உத்தரவு போட்டா அப்படின்னு கேட்பானா. அப்போ உடனே அந்த ஆளுங்க திருப்பி சொல்லுவானுங்க, எங்க செக்டர் லீடர் உனக்கு பணம் கொடுத்து வர வச்சது எதுக்காக, நீ இந்த ஷோசோ ரீஜியன்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கொன்னுட்டு திருப்பி உன்னைய அங்க வர சொன்னாங்க, ஆனா நீ வேற என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ரொம்ப கோவமா கேட்பானுங்க. ஏன்னா அவனுங்க என்ன சொன்னாலும் அதை கண்டுக்கிற மாதிரியே நம்ம ஜோப்பில் நடந்துக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு அவனுக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவான். ஏற்கனவே இந்த ஜோப்பில் ஒரு சைக்கோன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இப்ப இந்த ஜோப்பில் உடனே, இதனாலதான் எனக்கு இந்த போர்னா ரொம்ப பிடிக்கும், யார வேணாலும் எப்ப வேணாலும் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதே டக்குன்னு போயிட்டு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தால அந்த மவுண்டன் ஸ்வாட் செக்டர் சேர்ந்தவன், அவனோட கழுத்தை பிடிச்சு திருகி போட்டுருவான். அதே மாதிரி மிச்சம் 3 பேர் கத்தி எடுப்பானுங்களா, அவனுங்க கத்தி எடுத்த உடனே 3 பேரையும் கொன்றுவான்.
3 பேரையும் கொண்டுட்டு அப்பாடியோ இப்பதான் நிம்மதியா இருக்குன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். அவனுங்கள கண்டிப்பா தேடி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருப்பான். ஏன் அப்படின்னா இவனுங்க ஆட்களை கொன்ன அந்த ஒருத்தன் இருக்கான்ல, அவனை பார்த்தே தீரணும்னு நம்ம ஜோப்பிலுக்கு ஆசையா இருக்கும். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜின்னு தான். அடுத்து நம்மளுக்கு காட்டுறதும் நம்ம ஜின்னு தான். நம்ம ஜின்னு அந்த பக்கமா இந்த மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு இருப்பான் தாய்வானுக்கு. அப்படி கூட்டிட்டு போறப்ப நைட் ஆயிடுமா, சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு குகையில தங்கி இருப்பாங்க. அப்படி தங்கி இருக்கும் போது எல்லாரும் தூங்கிடுவாங்க. ஆனா நம்ம காங் மட்டும் தூங்காம முழிச்சே இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஜின்னு வந்து பக்கத்துல உட்காந்துட்டு வெதர் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குல்ல, நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பான். பார்த்தா காங்கு எதுவுமே பேச மாட்டாரு. நம்ம ஜின்னு என்ன நினைப்பானா, இந்த காங்கு மேபி கோவமா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பான். ஏன் அப்படின்னா இந்த மொத்த போருக்கும் காரணம் யாரு, நம்ம ஜின்னு தான். அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஜின்னு மேல யாருக்குனாலும் கோவம் இருக்கிறதுக்கு லாஜிக் இருக்கு. ஏன்னா அவங்க குடும்பமும் இறந்து போச்சு, அவங்க இருந்த இடத்தையும் எரிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ண உடனே அதை பார்த்தா இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற ஆள் மேல கோவம் வர்றது சகஜம்தான். அந்த காரணத்தினால கோவமா இருந்துதான் இவர் பேசாம இருக்காரோ அப்படின்னு நம்ம ஜின் நினைப்பா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கானே இந்த மூஜி தான். இவன் தான் தேவையே இல்லாம என் பேரை சொல்லி இப்ப பாரு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவனை பார்த்து திட்டிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம காங்கு பேச ஆரம்பிப்பாரு. நம்ம ரூமர்ஸ அவ்வளவு தூரம் நம்புறது நல்லது இல்லைன்னு எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்லுவாரு. ஏன்னா அவரு ஜின்னை பத்தி கேள்விப்பட்டது எல்லாமே நம்ம ஜின்னு ஒரு சோம்பேறியான ஒரு மோசமான குடும்பத்தோட பேரை கெடுக்கிறதுக்காக ஒரு கேவலமான பிறவியா பிறந்த ஒரு ஆளு தான் அவர் கேள்விப்பட்டாரா. ஆனா இங்க பார்த்த கொஞ்ச நாட்கள்லயே நம்ம ஜின்னு அப்படிப்பட்டவன் இல்ல அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டாராம். அந்த காரணத்தினாலதான் இந்த போருக்கு பின்னாடியும் நீங்க இருக்க மாட்டீங்களோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாரு. ஏன்னா அதையும் ஒரு ரூமர்ஸா கேட்டிருப்பாரு, இந்த போருக்கெல்லாம் பின்னாடி காரணம் வந்து ஜின் தான் அப்படின்னு. ஒருவேளை அந்த ரூமர்ஸும் பொய்யா இருக்கலாமோ அப்படின்னு தான் அவர் நினைப்பாரு. இப்ப நம்ம ஜின்னும் அப்பாடியோ ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டா சரிதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அவர் ஃபைனலா சொல்லுவாரு, மாஸ்டர் ஜின் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே இரும ஆரம்பிச்சிருவாரு. பார்த்தா அவரோட வாயில இருந்து நிறைய ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். உடனே நம்ம ஜின்னும் கேட்பான், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு. அவர் உடனே இந்த ஜோப்பிலோட ஆட்கள் எல்லாருமே ரொம்ப மோசமானவனுங்க போல, என்னை அட்டாக் பண்ணும்போது அந்த வெப்பன்ஸ் எல்லாத்துலயும் பாய்சனை தடவி இருக்கானுங்க, அந்த காரணத்தினாலதான் எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவரோட உடம்பு ஃபுல்லா இந்த பாய்சன் பரவ ஆரம்பிச்சிரும். ஆனாலும் அப்பயும் கூட அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த பாய்சன் சீப்பான ஒன்னாதான் இருக்கணும், அந்த காரணத்தினாலதான் இவ்வளோ நேரமா என்னால இதை தாக்கு பிடிச்சிருக்க முடிஞ்சிருக்கு. ஆனா இப்ப இது என் உடம்பு ஃபுல்லா பரவிடுச்சு, என்னால கூட இதை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே நம்ம ஜின்னும் வேகமா தன்னோட இன்வென்டரியை ஓபன் பண்ணி ஏதாவது இருக்குமா, இவருக்கு மாத்து மருந்து ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு வேகமா தேடிக்கிட்டே இருப்பான். பார்த்தா அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெப்பனு, கிளாத்ஸ், அதுக்கப்புறம் இந்த கிரெயின் பில்லு, அதை தவிர பெருசா அவன் கிட்ட ஒண்ணுமே இருக்காது. இவரை எப்படி காப்பாத்துறதுன்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப உடனே இந்த காங்கு அவரும் அந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல 2 பேரு, சியோச்சியோன் சியோயோல், அவங்க 2 பேரையும் ஒரு தடவை ஃபைனலா திரும்பி பார்த்துட்டு திரும்பி நம்ம ஜின்ன திரும்பி பார்ப்பாரு. பார்த்துட்டு சொல்லுவாரு, அந்த 2 குழந்தைங்களையும் நான் உங்க பொறுப்புல ஒப்படைச்சிட்டு போறேன், நீங்க அவங்கள பாத்துக்கோங்க அப்படின்னு. டக்குன்னு ஒரு மணி அடிக்கும். என்னன்னு பார்த்தா இந்த சிஸ்டமும் ஒரு குவெஸ்ட் கொடுக்கும், இந்த காங்கோட லாஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு. சோ அவரோட கடைசி ஆசை அதை நிறைவேற்றணும் அப்படின்றது தான் இந்த குவெஸ்டே. அந்த ஆசை என்ன, இந்த 2 பசங்களையும் பாதுகாப்பா அவங்கள ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும், அதுதான் அந்த ஆசை. இப்ப நம்ம ஜின்னு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த பணியில திரும்பியும் தாய்வானை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப அந்த பொண்ணையும் தூக்கிக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஜின்னு என்ன யோசிப்பானா, நான் எடுத்த முடிவு சரிதான், இது எல்லாமே வெறும் ஒரு என்பிசி மட்டும்தான். ஒரு என்பிசி இந்த குவெஸ்டை எனக்கு வந்து கொடுத்துருக்கு, இந்த குவெஸ்ட ஒரு பிளேயரா நான் அக்செப்ட் பண்ணிட்டு இங்க இருந்து நான் நடந்து போக ஆரம்பிச்சிடணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நான் இந்த ஒரு கேமுக்காக ஒரு என்பிசிக்காக போயிட்டு ஒரு ஹீரோ மாதிரி வந்து நடந்துக்கணும்ல எனக்கு அவசியமே கிடையாது. இந்த கேம் எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்தாலும் சரி, எனக்கு இந்த கேம்ல இருக்கிற ஃபேமிலியை தாண்டி எனக்குன்னு ரியல் வேர்ல்டுல ஒரு ஃபேமிலி இருக்கு, அதை பார்க்கணும்னு தான் நான் நினைப்பேன். அந்த ஒரு காரணத்தினால இந்த கேமை தாண்டி இந்த கேமை முடிச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் அவனுக்கு இந்த கேம்ல வரது எதையும் அவ்வளவு ஈஸியா ஏத்துக்கவே முடியல. சை, இப்படி ஒரு கேமை போய் உருவாக்கி வச்சிருக்கானுங்களே அப்படின்னு தான் நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு பக்கம் நம்ம ஜின்னுக்கு இந்த கேம்ல வர கேரக்டர்ஸை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வரல. ஆனா இன்னொரு பக்கம் இந்த கேம்ல மட்டும் நம்ம செத்து போயிட்டோம், நம்ம ரியலாவும் செத்து போயிருவோம், அப்ப நம்ம ஃபேமிலியை யாரு பாத்துக்கிறது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ இது எல்லாத்த பத்தியும் யோசிச்சுக்கிட்டே நம்ம ஜின் நடந்து போயிட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த விஷயங்கள்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்குல்ல, சோ இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஜின்னு போயிட்டு அவனோட குரூப் கிட்ட நம்ம சீனியர் காங்க இங்கேயே விட்டுட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். உடனே எல்லாரும் எதுக்காக இப்படி விட்டுட்டு போறீங்க, அவரை எதுக்கு நம்ம விட்டுட்டு போகணும், அவரையும் நம்ம கூட்டிட்டு போய் தானே ஆகணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டிருப்பாங்க.
ஆனா இது அந்த காங் எடுத்த முடிவு, அதை என்னால மீற முடியாது. அவரோட ஆசை இதுதான் அப்படின்னு நம்ம ஜின் சொல்லிடுவான். அவரு நம்ம கூட வந்தாலும் அது நம்ம குரூப்புக்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜின் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி சொல்லும் போது இந்த ஹான் மட்டும் ஏன் நம்ம அவரை தூக்கிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எப்படி நீயே தூக்கிட்டு வருவியா அப்படின்னு நம்ம ஜின் கேட்பான். சரி நானே அவரை தூக்கிட்டு வரேனேன்னு சொல்லும் போது நம்ம ஜின் திரும்பியும் சை எல்லாரும் இப்படிதாண்டா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாரு முதல்ல நீ அவரை தூக்கிட்டு வரேனா கொஞ்ச நேரத்திலே நீனும் டயர்ட் ஆயிடுவ. அப்ப உன்னையும் அவரையும் சேர்த்து பாத்துக்கிறதுக்கு இன்னும் 2 பேர் தேவை. இதே மாதிரி நம்ம போனோம்னா நம்ம எல்லாருமே கொஞ்ச நேரத்திலே டயர்ட் ஆயிடுவோம். நம்மளை துரத்திட்டு வரானுங்களே இந்த ஜோப்பில், அவனுங்க எல்லாரும் நம்ம டயர்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட்டுட்டு போயிடுவானுங்களா என்ன? கண்டிப்பா எல்லாரையும் கொலை பண்ணிடுவானுங்க. அந்த காரணத்துக்காக தான் சொல்றேன், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லுவான். நம்ம ஜின்னை பொறுத்த வரைக்கும் அவன் யோசிக்கிறது சரிதான். ஏன் அப்படின்னா இப்ப துரத்திட்டு வர அந்த ஜோப்பிலோட ஆட்களை கூட சமாளிச்சிடலாம், இவனுங்க அந்த அங்கிள் காங்கையும் கூட்டிட்டு போனா கூட. ஆனா ஜோப்பில் வந்துட்டானா அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம அவன் யாரையுமே சும்மா விட மாட்டான். யாரையாவது துரத்த ஆரம்பிச்சோன்னா அவங்கள கொலை பண்ணும் அப்படின்னு நினைப்பான். சோ அவன் துரத்திட்டு வந்து அவனை சமாளிச்சு அதுவும் இந்த அங்கிளையும் வேற கூட வச்சுக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படின்ற காரணத்தினால மட்டும்தான் நம்ம ஜின்னு இப்படியே இவரை இங்கேயே விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கான். அப்படி சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி கூட்டிட்டு நடந்து போறப்ப நம்ம ஜின்னு யோசிப்பான், ஒருவேளை இன்னி யாரத்துக்கு இவர் நம்மளை விட்டு போயிருப்பாரு. இல்ல 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 நான் இப்படிலாம் யோசிக்க கூடாது, அவர் உயிரோட இருப்பாருன்னே நானும் நினைக்கிறேன். அவரு நல்லா இருக்கட்டும், நான் இவங்க எல்லாரையும் கொண்டு போய் பத்திரமா முதல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஜின்னு அவனோட முதுகுல தூக்கிட்டு வந்துகிட்டு இருந்தால அந்த பொண்ணு சியோவுல். சோ அந்த பொண்ணு உடனே ஏ மிஸ்டர் நீங்க எங்க அப்பாவை விட ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். உடனே நம்ம ஜின்னும் ஏன் சியோவுல் பொண்ணுக்கு இப்ப அவங்க அப்பாவை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சா அப்படின்னு கேட்பான். உடனே அந்த பொண்ணும் இல்ல எங்க அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு, நீ ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு என் அண்ணன் சொன்னா. எங்க அப்பா கூட விளையாடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா எங்க அப்பா என்ன பார்க்க வரணும்னு ஆசையே இல்லாம எங்க அம்மா கூட விளையாடுறதுக்காக போயிட்டாரு போல, அப்படிதான் எங்க அண்ணன் சொன்னா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். சோ அவங்க அப்பா இறந்த விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்ல முடியாதுன்றதுனால அவங்க அப்பாவும் அம்மாவும் விளையாட போயிட்டாங்க அப்படின்னு தான் அந்த பொண்ணு கிட்ட சொல்லி வச்சிருப்பான் அவங்க அண்ணன். இத நம்ம ஜின்னு கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு அவனோட ஞாபகங்கள்லாம் வந்துடும். அவனோட சின்ன வயசு ஞாபகம். அவன் சின்ன வயசுல இதே மாதிரி அவங்க அப்பா இறந்து போனப்ப அவங்க தங்கச்சி கிட்டையும் இதே மாதிரியான ஒரு காரணத்தை தான் சொல்லியிருப்பான். இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னு டக்குன்னு பாஸ் ஆயிடுவான். அப்படியே அதே இடத்துல நின்றுவான். சை என்னோட வாழ்க்கை இப்படி போகுது, இந்த கேமும் இப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு டக்குன்னு அந்த பொண்ணை அப்படியே அங்க இருக்கிற இன்னொருத்தன்ட்ட கொடுத்துட்டு வேகமா பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவான். அப்படியே பின்னாடி போயிட்டு அங்கே போய் பார்ப்பான். அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹான் இருக்கான்ல, அவன் அந்த அங்கிள் காங்க இன்னமும் தூக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருப்பான். உடனே அவன்கிட்ட போயிட்டு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, உன் கையை கொடு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அங்கிருந்து கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிருவான். சோ நம்ம ஜின்னுக்கும் யாரையும் விட்டுட்டு போறதுல மனசு இருக்காது தான். இப்ப இந்த பொண்ணு இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த அவரையும் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்றதுக்காக போயிட்டான். இப்ப நம்மளுக்கு யாரோ ஒரு 2 பேரை காட்டுவாங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தர் ஒரு டேபிள் பக்கத்துல அப்படியே இருட்டுல உட்காந்துக்கிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் அந்த இருட்டுக்கு அந்த பக்கம் இருந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்ப இவங்க 2 பேரும் எதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கிறியா அப்படின்னு அந்த இருட்டுல நிக்கிறவன் கேட்பான். இந்த டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறவரும் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோம், எல்லாமே நம்ம நினைச்சபடிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. சோ இந்த 1 வேர்ட் 1 ஸ்ட்ரைக் அப்படின்னு அந்த ஒருத்தன் இருக்கான்ல ஜோப்பில், அவன் மட்டும் தான் இவங்க பேச்சை கேட்காம தன்னந்தனியா இந்த 3rd யங் மாஸ்டர் துரத்திட்டு போயிட்டு இருக்கான். அவன் ஒருத்தன் தான் நம்ம பேச்சையே கேட்க மாட்டான் அப்படின்னு இந்த இருட்டுல இருக்கிறவன் சொல்லுவான். உடனே இந்த டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிற ஆள் என்ன சொல்லுவாருன்னா, அவன் துரத்திட்டு போறதும் நமக்கு நல்லதுதான். ஏன் அப்படின்னா இந்த 3rd யங் மாஸ்டர் சாகிறத மட்டும் அவரோட அண்ணன் மட்டும் பார்த்தாரு, அத்தோட அவங்க அண்ணனால சண்டை போடவே முடியாது, அவங்க அண்ணனையும் நம்ம ஈஸியா தோக்கடிச்சிடலாம். அவங்க அண்ணன் மட்டும் தோத்து போயிட்டா இந்த மொத்த ஷாங்ஸியையுமே நம்ம நரகமா மாத்திரலாம் அப்படின்னு சொல்லுவான். இவனுங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது லோவர் டிஸ்ட்ரிக்ட் செக்டும் இந்த பிரச்சனைக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு இந்த இருட்டுல இருக்கிறவன் சொல்லுவான். அதை கேட்ட உடனே லோவர் டிஸ்ட்ரிக்ட் செக்டா, அது எதுக்கு இங்க வந்துச்சு அப்படின்னு அந்த பெஞ்ச்ல உட்காந்துருக்கிறவன் கேட்பாரு. அதுக்கு அந்த இருட்டுல இருக்கிறவன் என்ன சொல்லுவானா, இல்ல அவனுங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உள்ள வந்திருக்காங்க, ஆனா பிரச்சனை இல்ல, எதுவா இருந்தாலும் அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அவங்கள பாத்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த இருட்டுல இருக்கிறவன் சொல்லுவான். நீங்க உடனே கவனமா இருங்க, இந்த மாதிரி நீங்க கவனம் இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கே நாளைக்கு ஆபத்து வரும் அப்படின்னு இந்த பெஞ்சில் உட்காந்துருக்கிறவர் சொல்ல போறப்ப டக்குன்னு அவன் ஒரு மாதிரி முறைப்பான். அவன் கண்ணை பார்த்த உடனே சாரி நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் எதுவும் சொல்லல, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவான். அவரும் அங்கிருந்து போயிருவாரு.
சோ அவர் போனதுக்கு அப்புறம் இந்த டேபிள்ல உட்கார்ந்துருக்கிற ஆள் மட்டும் அங்கிருந்து பக்கத்துல எந்திரிச்சு அந்த ஜன்னல் கிட்ட போயிட்டு, நான் ரொம்ப வருஷம் இதுக்காக காத்திருந்தேன், இனிமேல் எல்லாமே என்னோட காலடியில வரப்போகுது அப்படின்னு பேசுவான். இப்பதான் நம்மளுக்கு அந்த ஆளோட மூஞ்சியே காட்டுறாங்க. இது அந்த எல்டஸ்ட் சீனியர் தான். இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இந்த எல்டஸ்ட் சீனியரும் இருந்திருக்காரு. இப்ப நம்ம சின்ன அந்த காங்க கூட்டிட்டு போயிட்டு இருந்தான்ல, அப்ப போற வழியில ஒரு இடத்துல திரும்பி உட்கார வச்சிருப்பாங்க. ஏன்னா நைட் ஆயிடும் அப்படின்றதுனால உட்கார வச்சிருப்பாங்க. அங்க பார்க்கும்போது இந்த காங்கோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோங்க, நம்ம எப்படியாவது நம்மளோட ஃபேமிலியை ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம ஜின்னும் அவருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு நம்ம ஜின்னுக்கு தோற ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம ஜின்னு, சரி இதுக்கு மேலே நம்மளால நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும், இப்பதான் விடிய போகுதுல இன்னும் கொஞ்ச நேரத்துல, அப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறதுக்காக எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல வரப்பயே இந்த மூஜின் உடனே எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு சரி சியோவுலையாவது தூக்குவோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணை தூக்கலான்னு போறப்ப உடனே இந்த மூஜின் அப்பையும் குறுக்க வந்துட்டு, சியோவுல் மாமா கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் தூக்கி பின்னாடி வச்சுக்கிடுவான். வச்சுட்டு எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு எல்லாத்தையும் போய் சொல்ல ஆரம்பிச்சிருவான். நம்ம ஜின்னு உடனே நினைப்பான், இவன் என்ன திடீர்னு இவ்வளவு நல்லவனா மாறிட்டான், இப்படி நல்லவனா மாறுற ஆளே கிடையாது, இவன் இப்படிலாம் மாறி மாறி பேசுறானே, இப்பயும் இவன் மூஞ்சியை பாக்குறதுக்கு எனக்கு கோபமா தான் வருது, இருந்தாலும் இவன் ஒழுங்கா வேலை செய்யறான், அதனால விட்டு வைப்போம், அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்பான். இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோவோட சென்ஸ் அலர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒண்ணு பக்கத்துல இவங்களை நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி பார்ப்பான். அந்த புதர்ல இருந்து சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோவும் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பான். எது வந்தாலும் சரி, ஒருவேளை ஜோப்பிலா இருந்தானா நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறதுதான் நல்லது, இருந்தாலும் முதல்ல யாருன்றத பாப்போன்னு நம்ம ஹீரோவும் அப்படியே பொறுமையா பாத்துக்கிட்டே இருப்பான். பார்த்தா வெளில வர்றது எல்லாமே ஓனாய். ஸோ இந்த ஓனாய் ஒரு பேக்கே வரும், அதாவது நிறைய ஓனாய்கள் வரும். இதுங்க எல்லாம் வந்த உடனே இதுங்களை பார்த்த உடனே தான் நம்ம ஜின்னு, அப்பாடியோ வெறும் ஓனாயா, நான் கூட இந்த ஜோப்பில் நாய் தான் வந்துட்டானோ அப்படின்னு நினைச்சிட்டேன், சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் இதுங்க நான் கூட சமாளிச்சிடலாம், ஒரு பீக் மாஸ்டரா இருந்தாலும் அவன் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல, நம்மள அவ்வளவு சீக்கிரம்லாம் பிடிச்சிட முடியாது, என் சென்சஸ் அவ்வளவு தப்பாலாம் சொல்லாது, முதல்ல இதுங்களை பாத்துக்கிடுவோம் அப்படின்னு அந்த ஓனாய்ங்க கூட சண்டை போடுறதுக்கு நம்ம ஹீரோ ரெடி ஆவான். அப்படி ரெடியான உடனே அந்த ஓனாய்ங்களும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வருங்க. நம்ம ஹீரோவும் ரெடியா நிப்பான். வாங்க வாங்க, உங்களை அடிச்சு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். பார்த்தா அந்த ஓனாய்ங்க எல்லாம் டக்குன்னு பாதியிலே பாஸ் ஆயிட்டு அங்கிருந்து பின்னாடி போயிருங்க. நம்ம ஹீரோ யோசிப்பான், என்ன அடிக்க வந்துட்டு இதுங்க பாட்டுக்கு பின்னாடி போகுதுங்க, ஓஹோ எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு இது புரிஞ்சு போச்சு, இது என்னன்னு தெரியுமா, இந்த மாதிரி தான் நிறைய காமிக்ஸ்ல ஹீரோவை பார்த்ததுக்கே பயமாயிருவானுங்க, அந்த மாதிரி தான் இந்த ஓனாய்ங்களும் பயந்து போய் இங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்குங்க. பரவாயில்ல, நம்ம ஸ்ட்ராங்கா மாறிட்டோம் போல, அதனாலதான் நம்மளை பார்த்து இதுங்கெல்லாம் பயப்படுதுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட பெருமையை நினைச்சு அவனே சிரிச்சுக்கிடுவான். அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த சிஸ்டம் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கும். கரெக்டான டைமுக்கு வந்திருக்கு இந்த சிஸ்டம். என்னோட அடுத்து ஒரு பெரிய பேரை பத்தி, ஒரு டைட்டிலை பத்தி சொல்றதுக்காக தான் நீ வந்திருக்கான்னு எனக்கு தெரியும், குடு என்ன டைட்டில், எம்பரர் மைட்டி எம்பரர் அந்த மாதிரி ஏதாவது டைட்டில் கொடுக்க போறியான்னு பார்த்தா இன்னொரு கொஸ்டின் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சிஸ்டம் வந்து நோட்டிபிகேஷன் கொடுக்கும். கொஸ்டா, இந்த நேரத்துல எவன் வந்து கொஸ்டின் கொடுக்கறது, என்ன கொஸ்டது அப்படின்னு வந்து கேட்பானா, டக்குனு இந்த சிஸ்டம் அந்த கொஸ்டின் காட்டும். அது என்ன கொஸ்டினா, இந்த ஒன் வேர்டு ஒன் ஸ்ட்ரைக் ஜோப்பில் அப்படின்னு ஒருத்தர் இருக்கானா, இவன் ரொம்ப நாளா உங்களை துரத்துக்கிட்டே இருந்தா, இப்போ உங்களை கண்டுபிடிச்சிட்டான், நீங்க ஃபைனலா இந்த ஜோப்பிலோட மீட் பண்ண போறீங்க, இவன் கூட சண்டை போட்டு நீங்க ஜெயிக்கிறதுக்கு நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம், இல்ல நாங்க வேண்டிக்கிறோம் அப்படின்னு இந்த சிஸ்டம் வந்து நோட்டிபிகேஷன்ல சொல்லும். அதை சொன்ன உடனே நம்ம ஹீரோ நல்லா கண்ணை 4 தடவை கசக்கி பார்த்துட்டு, என்னது இது, நம்ம தெளிவாதான் பாக்குறோமா, நம்ம கண்ட காட்சிகள் எல்லாம் உண்மைதானா அப்படின்னு இன்னொரு தடவை பார்ப்பான். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கே தெரியாம அவனோட பக்கத்துல வந்து ஒருத்தன் நின்னுக்கிட்டு இருப்பான், அதாவது கொஞ்சம் தூரம் தள்ளிதான். அவன் நின்னதை நம்ம ஹீரோ பார்த்திருக்கவே மாட்டான். ஏன் இவன் எப்ப வந்தான்னு கூட நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்காது. பக்கத்துல வந்தவன், உன்னதான் பார்க்கணும்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன், உன் மேல எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு, அந்த காரணத்தினாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு பக்கத்துல வருவான். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அவன் அப்படி கேட்ட உடனே அவன் கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகிற அந்த கீ இருக்குல்ல, அதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும், இவன் கண்டிப்பா ஜோப்பிலா தான் இருக்கணும். அதே மாதிரி அந்த ஓனாய் கூட்டம்லாம் வந்துச்சுல, அது என்ன பார்த்து பயந்து போகல, இவன் பின்னாடி வரான்னு இவனை பார்த்து தான் பயந்து ஓடி இருக்குங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு,
இவன் உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராங்கான மார்ஷியல் மாஸ்டர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஜோப்பில், நீங்க இவ்வளவு பயப்படணும்னா அவசியமே கிடையாது, ஏன்னா நான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன்னு முன்னாடி நடந்து வருவான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ, இல்ல நீ எதுக்காக இப்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட ஆளுங்க எல்லாரும் வந்துடணும், அதுக்காக தானே இந்த மாதிரிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்க. அவங்க வந்துட்டாங்கன்னா எங்களை கொண்டுலாம் நினைக்கிற, அப்படிதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பா. இது கேட்ட உடனே இந்த ஜோப்பிலுக்கு ரொம்ப கோவம் வரும். ஏன் அப்படின்னா, அவனுங்க வந்து இவனுங்க எல்லாரையும் வந்து அழிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஜோப்பில் ஒரு ஆளே போதும். அவனுங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஜோப்பில் இவனுங்க எல்லாரையும் கொன்றுவான் அப்படின்னு சொல்லி தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு அவ்வளோ கான்பிடன்ஸ் இருக்கும் அவன் மேல. திரும்பவும் இந்த ஜோப்பில் என்ன சொல்லுவானா, என்னைய பார்த்து நீ ரொம்பலாம் பயப்படணும்னு அவசியம் இல்ல. ஒருவேளை என்னோட ஒரு சில கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோவேன், நான் உன்னைய இப்படியே உயிரோட போக விட்டுறேனே, இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பான். இதை கேட்டுட்டு நம்ம ஜின்னுக்கு நம்பிக்கையே வராது. என்னன்னா, என்ன நீ உயிரோட விட போறியா அப்படின்ற மாதிரி கேட்பானா. ஆனா அந்த ஜோப்பிலும், ஆமா கண்டிப்பா நான் உன்னை உயிரோட விட்டுருவேன், நீ ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணினா போதும், ஏன்னா உன் மேல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு சரி நானும் சொல்றேன் அப்படின்னு நம்ம ஜின் சொன்ன உடனே அவன் கிட்ட எல்லாத்த பத்தியும் கேட்பான். நம்ம ஜின்னும் எல்லாத்த பத்தியும் சொல்லிடுவான். சொல்லி முடிச்சோடனே அதை கேட்டுட்டு ஹஹஹா அப்படின்னு இந்த ஜோப்பில் நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். சிரிச்சுட்டு இந்த ஜின்னை பார்த்து சொல்லுவான், நீ சொன்ன ஸ்டோரி உண்மையிலே காமெடியா இருந்துச்சு, இருந்தாலும் இது எல்லாம் உண்மைன்னு நீ சொல்ற அப்படித்தானே? அப்படி பார்த்தா நீ தான் இந்த ஜின் ஃபேமிலியை சேர்ந்த 3rd யங் மாஸ்டர். நீ இத்தனை நாளா ரொம்ப மோசமான ஒரு ஆளா இருந்த, ஆனா எந்த மார்ஷியல் மாஸ்டரோட உதவியும் இல்லாம இவ்வளோ சீக்கிரம் நீயும் இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்க. இதுதான் நீ சொல்ற ஸ்டோரி. சரி, இது பொய்யாவே இருக்கிற மாதிரி இருந்தாலும் இதை நான் ஏத்துக்கிறேன், சொல்ல மாதிரியே நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவான். 3rd யங் மாஸ்டர், நீங்க இப்ப போயிட்டு வரலாம். போயிட்டு நம்ம 2 பேரும் அடுத்த தடவை பார்க்கும் போது நீங்க இன்னமும் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனா இங்க இருந்து போக சொல்லிடுவான். நம்ம ஜின்னுக்கு இது எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும். என்ன இவன் இவ்வளவு சீக்கிரமா நம்மள போக சொல்றானே, அதுவும் இப்படியே அனுப்புறானே, என்ன கதை என்ன சன்னதினே புரியாம தான் இருக்கும். சரி, இருந்தாலும் முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிற வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறம் போய் மற்றதெல்லாம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் நடப்பான். ஆனா இந்த ஜோப்பில் உடனே அவனுங்களை பார்த்து, யங் மாஸ்டர், நீங்க ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போகலான்னு சொன்னது உங்களை மட்டும்தான், வெறும் உங்களை மட்டும்தான் நான் போக சொன்னேன், மத்தவங்கள கூட்டிட்டு போக சொல்லல அப்படின்னு சொல்லுவான். அவனுங்க எல்லாரையும் இங்கே விட்டுட்டு நீங்க மட்டும் போறதுனா போங்க, ஏன்னா உங்களை 2 நாளா நான் துரத்திட்டு வந்திருக்கேன், எனக்கும் ஏதாவது வேணும்ல அப்படின்னு சொல்லி கேட்பான். இவனுங்களையாவது கொன்னு இவன் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிடுவானா, இவனுக்கு கொல்றது தானே ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை இதுக்கு மட்டும் நீங்க மறுத்துட்டீங்க, நான் ரொம்ப வருத்தப்படுவேன் பாத்துக்கோங்க அப்படின்னு இந்த ஜோப்பில் சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு அப்படியே எல்லாமே மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் இந்த கேம்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ், இவனுங்களை விட்டுட்டு போனா இவனுங்க எல்லாரும் செத்துருவானுங்க. இன்னொரு பக்கம் அவனோட அம்மாவும் அவனோட தங்கச்சியும். ஒருவேளை இங்கே இருந்து சண்டை போட்டா அவன் சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் தங்கச்சியையும் பாத்துக்கிறதுக்கு ஆளே இல்ல. என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருப்பான். டக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவன், நீ வருத்தப்பட்டினா வருத்தப்பட்டு தொலைடா அப்படின்னு அவனை பார்த்து திட்டிடுவான். இப்ப இந்த ஜோப்பில் உடனே நம்ம ஹீரோவை, சரி அப்படின்னா சண்டைய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்க நம்ம ஹீரோ பிளாக் பண்ணிடுவான். இருந்தாலும் அதோட ஃபோர்ஸ்னாலேயே ரொம்ப தூரம் பின்னாடி அவனோட குரூப்பு கிட்டே போய் விழுந்துருவான். விழுந்த உடனே தான் நம்ம ஜின்னு யோசிப்பான், அவன் அட்டாக்க நான் பிளாக் பண்ணிட்டேன், இருந்தாலும் என்னால இந்த டேமேஜை ஏத்துக்கவே முடியலையே, இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாக்கா, இவ்வளோ தூரம் நான் பின்னாடி வந்து விழுந்திருக்கேனேன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோ யோசிப்பான், என்ன அப்படின்னா, ஒருவேளை இதுக்கு முன்னாடி இவனோட ஆட்களை கொன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடைக்காம இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த அட்டாக்கை பிளாக் கூட என்னால பண்ணியிருக்கவே முடியாது, கண்டிப்பா நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன், அவன் ஹண்டரா இருக்கும்போது கூட இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை அவன் இதுக்கு முன்னாடி ரிசீவ் பண்ணதே இல்லையா. ஒருவேளை தப்பான ஆப்போனன்ட் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு தான் நம்ம ஹீரோ யோசிப்பான். இப்ப நம்ம ஜோப்பில் ஃபர்ஸ்ட் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். டக்குன்னு ஒரு மாதிரி பார்த்து, என்ன பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்பானா. நம்ம ஹீரோவும், பயமா, யாருக்கு, எனக்கெல்லாம் பயம் இல்லையே அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா அவனோட கை நல்லா கிடுக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இருக்கும். அவனுக்கு பயம் இருக்கும், இருந்தாலும் வெளில காட்டிக்க மாட்டாப்புல, கொஞ்சம் தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிடுவாப்புல நம்ம ஹீரோ. இப்ப இந்த ஜோப்பில் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி ஒரு வீக்கான ஹார்ட்டை வச்சுக்கிட்டு உங்களால சர்வைவ் பண்ணவே முடியாது, அதுலயும் என்னை எதிர்த்தெல்லாம் சண்டை போடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு
ஒரு 4 டேகரை எடுத்து நம்ம ஹீரோ முன்னாடி தூக்கி போடுவா. அப்படியே வேகமா வரும். அதுல 3 டேகரை நம்ம ஹீரோ பிளாக் பண்ணிடுவான் அப்படியே அந்த ஸ்பியரை சுத்தி. ஆனா ஒன்னே ஒன்ன மட்டும் அவனால பிளாக் பண்ண முடியாது. அந்த ஒரு டேகர் அவனோட குரூப்ல இருந்த ஒருத்தனோட கழுத்துல போய் பட்டுரும். நம்ம ஹீரோ உடனே திரும்பி பார்த்து ஏன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்குள்ள இன்னொரு டேகர் நம்ம ஜோபிலோட கையில இருந்து வந்து இவனை கொன்றும். அப்படி கொன்ன உடனே தான் நம்ம ஹீரோ யோசிப்பான், அவனோட பேர் கூட என்னன்னு எனக்கு தெரியல, அவனோட பேர் என்னன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா எனக்கு ஞாபகமே வரல. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி என்பிசியோட பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் தான் நான் நினைச்சேன். ஆனா என் கண்ணு முன்னாடியே ஒருத்தன் செத்து போயிட்டானே அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே இந்த ஜோபில் அங்கிருந்து கேட்பான், அவன் யாரு, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளா என்ன, அவன் தான் பாக்குறதுக்கு வீக்கஸ்டா தெரிஞ்சான், அதனாலதான் அவனை முதல்ல கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொன்னதுக்கான காரணத்தை சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவுக்கு இங்க கோவம் வந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு கிரெயின் பில்ல தன்னோட கையில சம்மன் பண்ணி அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு நீ என்கிட்ட செத்தடா அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுவான். சொல்லிட்டு டக்குன்னு இந்த ஜோபில அடிக்கிறதுக்காக தன்னோட ஸ்பியரை கொண்டு வருவான். தொடர்ந்து கண்டினியூஸான ஸ்டாப்ஸ் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த ஜோபிலும் எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப இந்த ஜோபில் என்ன யோசிப்பானா, 20 வயசுலயே இவனுக்கு இவ்ளோ ஸ்கில் லெவலா, பரவாயில்லையே, பாக்குறத விட இவன் கொஞ்சம் நல்லாவே சண்டை போடுறான், கண்டிப்பா இவனுக்கு இது நேச்சுரல் பாண்ட் டேலண்டா தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிடுவான். சோ யோசிச்சுட்டு அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். எல்லா அட்டாக்ஸையும் பிளாக் பண்ணுவான் இல்ல டாட்ச் பண்ணுவான். இந்த ஜின் ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். கரெக்டா ஒரே ஒரு அட்டாக் அந்த ஜோபில நோக்கி நம்ம ஹீரோ கிட்ட இருந்து வரும். நம்ம ஹீரோ அந்த ஒரு அட்டாக்க ஜோபிலோட கழுத்துக்கு தான் எய்ம் பண்ணி இருப்பான். அந்த அட்டாக்க நம்ம ஜோபில் எதிர்பார்த்திருக்க மாட்டான். இருந்தாலும் கடைசி நேரத்துல டக்குன்னு அதை பார்த்துட்டு அதுல இருந்து விலகிடுவான். விலகின உடனே நம்ம ஹீரோ சொல்லுவான், சை ஜஸ்ட் மிஸ், இல்லன்னா இவனோட கதையை இங்கேயே முடிச்சிருப்பேன் அப்படின்பா. இதை கேட்ட உடனே அந்த ஜோபிலுக்கு இன்னும் கோவம் வந்துட்டு, யாரு என்னைய முடிச்சிருப்பீங்களா, இந்த ஜோபிலையா, நீங்க எதிர்க்கிறது 1 வேர்டு 1 ஸ்ட்ரைக் ஜோபில, அதை மறந்துடாதீங்க, தயாரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோபில் தன்னோட பவரை இன்னமும் ரைஸ் பண்ணுவான். அதை பண்ண உடனே இப்ப அவன் ஒரு ஃப்ரெண்ட்ஸி ஸ்டேட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு இந்த சிஸ்டம் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கும். அவனோட பவர் இதுக்கு முன்னாடியை விட இன்னும் அதிகமாயிடும் சொல்லும். இப்ப நம்ம ஹீரோ யோசிப்பான், என்னது முன்னாடியை விட இன்னும் அதிக பவரா, சை கடவுளே அப்படின்னு யோசிச்சுக்கிடுவான். இப்ப இந்த ஜோபிலோட ஒவ்வொரு அடியும் நம்ம ஹீரோவுக்கு அதிகமான டேமேஜை ஏற்படுத்தும். நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி போய் விழுந்துகிட்டே இருப்பான். அதை பிளாக் பண்ணாலும் ரொம்ப தூரம் பின்னாடி போவான். என்னாச்சு, இவன் என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறிட்டான், இவனோட அட்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னும் லார்ஜரான ஸ்விங்ஸா இருக்கு, எல்லாமே ரொம்ப பவரை எடுத்துட்டு வருது, என்னால இதை தடுக்க முடியும்னு தோணல, போற போக்க பார்த்தா நானே சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோவோட ஆளுங்க ஒரு 2 பேரு நம்ம ஜோபில பின்னாடி இருந்து வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து பதுங்கி வந்துகிட்டே இருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் இங்க இருந்து சைகை காமிச்சுக்கிட்டே இருப்பான், வராதீங்கடா அப்படின்னு. காட்டுறதுக்கான காரணம் அவனுங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இல்ல, அவனுங்க பக்கத்துல வந்து இந்த ஃபைட்ல சேர்ந்துட்டானுங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு விக்டோரியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருக்கும். அந்த டைட்டில் இருக்கிற வரைக்கும் 1-on-1ல நம்ம ஹீரோ சண்டை போட்டானா நம்ம ஹீரோவோட எல்லா ஸ்டாட்டுமே ரொம்ப அதிகமாயிடும். அதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த டைட்டில வச்சு இவ்வளவு நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப இவனுங்களும் வந்துட்டானுங்கன்னா அந்த டைட்டில் போயிடும். ஏன்னா நம்ம ஹீரோ தான் 1-on-1ல சண்டை போட மாட்டான்ல, அதுக்காக தான் வராதீங்கடா சொல்லிக்கிட்டே இருப்பான். சரி இருந்தாலும் பரவாயில்ல, அது வரைக்கும் நம்மளால எவ்வளவு டேமேஜ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு டேமேஜ் இவனுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு அவனை அடிக்கலான்னு போவான். ஆனா அப்பையும் இந்த ஜோபிலோட அட்டாக்க பிளாக் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி அந்த அட்டாக்க பிளாக் பண்ணும்போது பின்னாடி இருந்து இவங்க 2 பேரும் ஜம்ப் பண்ணுவாங்க. இவனுங்க ஜம்ப் பண்றத இந்த ஜோபிலும் கரெக்டா திரும்பி பாத்துருவான். நம்ம ஜின்னும் ஜோபிலும் சண்டை போட்டு இருக்கும் போது நம்ம ஜின்னோட ஆட்கள் ஒரு 2 பேரு நம்ம ஜோபில பின்னாடி இருந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவானுங்க. அவனுங்க 2 பேரும் வரும்போது இந்த ஜோபில் கரெக்டா அவனுங்களை பாத்துருவான். பார்த்துட்டு சட்டுன்னு திரும்பி இவனுங்க 2 பேரையும் அடிக்கிறதுக்காக திரும்புவான். கரெக்டா அவனோட கைய வச்சே ஒருத்தனோட ஸ்வாடையும் இன்னொருத்தனோட ஸ்பியரையும் வெறும் கையிலேயே உடைச்சிருவான். உடைச்சது மட்டும் கிடையாது, அடுத்து தன்னோட கையில கீயை கொண்டு வந்து அது மூலமா 2 பேரையும் அவனுங்களை பஞ்ச் பண்ணலான்னு போவான். இப்படி பஞ்ச் பண்ணலான்னு போறப்ப இவன் ஜின்னை பார்க்கவே இல்லை. சோ நம்ம ஜின் என்ன நினைப்பானா, இதுதான் நம்மளுக்கான சான்ஸ், இப்படியே போய் அவனை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு இவனோட ஸ்பியரை அந்த ஜோபிலோட தலைக்கே எய்ம் பண்ணுவான். பார்த்தா இந்த ஜோபில் அவனுங்க 2 பேரையும் அடிச்சுட்டு பின்னாடி திரும்பி கரெக்டா ஜின்னையும் பார்த்து ஜின்னோட வயிற்றுலையும் அவனோட ஓரத்துல அப்படியே கிழிச்சுக்கிட்டு அந்த பக்கமா போய் நின்றுவான். இப்ப நம்ம ஜின்னு யோசிப்பான், இவன் எப்படி இவனை அடிச்சான், வாய்ப்பே கிடையாதே, இவன் என்னை பார்த்திருக்கவே வாய்ப்பு இல்ல, ஆனா என்னோட அட்டாக்க கவுண்டரும் பண்ணிருக்கான், இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த ஜோபில் இருக்கான்ல அந்த பக்கம் நின்னவன் அடுத்த செகண்டே நம்ம ஜின் முன்னாடி வருவான்.
வந்துட்டு நம்ம ஜின்னை திருப்பியும் அடிக்க ஆரம்பிச்சிருவான் அவனோட ஸ்வாடை வச்சு. அப்படி அவன் வேக வேகமா அவனோட ஸ்வாடை வச்சு அவனை கிழிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ஜின்னும் இந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். நம்ம ஜின்னு ஒவ்வொரு அட்டாக்கா தடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ஜோப்பில் தன்னோட ஸ்பீடை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவான் கிராஜுவலா. இப்படி இன்க்ரீஸ் பண்ண நம்ம ஜின்னால ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட அட்டாக்ஸை தடுக்கவே முடியாது. நிறைய இடங்கள்ல காயங்கள் வாங்க ஆரம்பிப்பான். நிறைய இடத்துல அவனுக்கு கிழிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிரும் நம்ம ஜின்னுக்கு. சோ இந்த மாதிரிலாம் கிழிச்சு ரத்தம் வந்தும் நம்ம ஜின்னு அப்பையும் கூட தன்னோட வெப்பனை கீழே போடவே மாட்டான். அவன் கையிலே தான் இருக்கும் அந்த ஸ்பியர். இத பார்த்த உடனே இந்த ஜோப்பில் யோசிப்பான், பரவாயில்ல, நீ இவ்ளோ அடி வாங்கியும் கூட உன்னோட வெப்பனை டிராப் பண்ணிட்டு சரண்டர் பண்ண மாட்டேங்கிற. அதனாலேயே உன்னை பாராட்டுற விதமா நான் வேற ஒண்ணு உனக்காகவே பெருசா எடுத்துட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில ஒரு மாதிரி ஒரு ஃபயர் வரும். ஏற்கனவே ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்ட் பார்த்திருந்தோம்னா அதுல சமாதி டிவைன் ஃபயர்னு ஒன்னு இருக்கும். நம்ம சிங்மிங் என்னமோ அந்த சமாதி டிவைன் ஃபயரை வெறும் ஆல்கஹால பர்ன் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவான். ஆனா இந்த இடம் இருக்குல்ல, இந்த முரிம் லாகின், இதுல இதோட பேரு டிவைன் பாம் ஆஃப் ஃபயர். இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி நம்ம ஜோப்பில் நம்ம ஜின்னோட செஸ்ட்லயே ஒரு பெரிய மார்க்க கொடுப்பான். கும்ஃபோசில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை கொடுத்த உடனே நம்ம ஜின்னுக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் காட்டுவாங்க நம்ம ஜின்ன ரொம்ப தூரம் தள்ளி போய் ஒரு மரத்துல மோதி நம்ம ஜின்னு அப்படியே கீழே விழுந்து கிடப்பா. நம்ம ஜின்னு பாப்பா, என்னாச்சு தனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, வாயிலிருந்து வெறும் ரத்தம் மட்டும்தான் வருது, தன்னோட ஸ்ட்ரென்த்தை தன்னால கேதர் பண்ணவே முடியல, அப்படியே கையெல்லாம் வெளவெளத்து போயிடுச்சு, அந்த மாதிரி இருக்கு, ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம ஜின்னு இருக்கான். இப்படி இருக்கிற நம்ம ஜின்னு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நின்றுட்டு இருக்கான்ல. ஆனா இவன் இப்படி இருந்தாலும் ஜோப்பில் இவனை பார்த்துட்டு சும்மா விட்டுட்டு போயிருவானா என்ன? திரும்பி அந்த ஜோப்பில் அங்கே வந்துருவான். ஜோப்பில பார்த்த உடனே வேற வழியே கிடையாது, சண்டை போட்டுதான் ஆகணும்னு அப்படியே அந்த ஸ்பியரை வச்சு ஊண்டிக்கிட்டு நம்ம ஜின்னு எந்திரிப்பான். ரொம்ப நடுங்கிக்கிட்டு இருப்பான். நம்ம ஜோப்பில் இந்த ஜின்னை பார்த்தோன்னே சொல்லுவான், நீ இந்த டிவைன் பாம் ஆஃப் ஃபயரை வச்சு அட்டாக் வாங்கியும் கூட திரும்பி எந்திரிச்சு நிக்கிறியா? பரவாயில்ல, உண்மையிலே உன்னோட பொட்டன்ஷியலை நான் பாராட்டியே ஆகணும். ஆனா இனிமேல் அது நல்லதா இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து திரும்பியும் அந்த டிவைன் பாம் ஆஃப் ஃபயரை தன்னோட கையில கொண்டு வருவான். அதை பார்த்த உடனே நம்ம ஜின்னு இதுதான் தனக்கான சான்ஸ், இப்படி அட்டாக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நேரா அவனோட மூஞ்சிக்கு நேரா ஸ்பியரை கொண்டு போவான். ஆனா இந்த ஜோப்பில் அதை தன்னோட கையாலே பிடிச்சு அந்த ஸ்பியரோட ஹெட் இருக்கும்ல, அந்த கூர்மையா ஒண்ணு இருக்கும்ல, அதை அப்படியே கையாலே உடைச்சு போட்டுருவான். உடைச்சு போட்டுட்டு, உன்னோட இந்த லெவல்ல உன்னால என்னை என்னைக்கும் தோக்கடிக்கவே முடியாது, நீ கனவுல கூட என்னை தோக்கடிக்க முடியாது, அப்படி இருக்கிறப்ப இப்ப மட்டும் உன்னால எப்படி தோக்கடிச்சிட முடியும்னு கேட்பான். இப்ப இந்த ஜின்னு டக்குன்னு ஸ்பியரை விட்டுட்டு அப்படியே போய் பக்கத்துல போய் அவனை அடிச்சிடலாம், ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கான், இப்ப நான் அவனுக்கு டேமேஜ் கொடுத்தேன்னா அவன் கண்டிப்பா அதனால பெருசா அவனுக்கு டேமேஜ் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அவனோட கையில கீயை கொண்டு வர்றதுக்காக போவான். கொண்டு வந்து அட்டாக் பண்ணலான்னு போறப்ப நம்ம ஜின்னே அதே இடத்துல திரும்பி இன்னும் நிறைய ரத்த வாந்தி எடுத்து கீழே விழுந்துருவான். நம்ம ஜின்னுக்கு ஒண்ணுமே புரியாது, என்னாச்சு, அவனை அட்டாக் பண்ண போயிட்டு நானே கீழே விழுந்துட்டேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிப்பான். உடனே இந்த ஜோப்பில் நல்லா சிரிச்சுட்டு இப்பதான் நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவான், உன்ன மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்லை, உன்னோட கீ சேனல்ஸ் எல்லாத்தையும், அதாவது கீ மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் நான் பிளாக் பண்ணி வைக்கேன் டிவைன் பாம் ஆஃப் ஃபயரை வச்சு, ஆனாலும் நீ என்னை அட்டாக் பண்றதுக்காக உன்னோட கீயை கேதர் பண்ணணும்னு நினைக்கிற. நல்லா புரிஞ்சுக்கோ, கீயை பிளாக் பண்ணி இருக்கும் போது கீயை சர்க்குலேட் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பா அதனால கீ டிவியேஷன் நடக்கும், அப்படி இல்லைன்னா டைரக்டா டெத்து தான். இதை புரியாம நீ பாட்டுக்கு உன்னோட கீயை சர்க்குலேட் பண்ணணும்னு நினைக்கிற, சரி நீ எப்படி இருந்தாலும் சாவதான் போற, உன்னைய நானே ஈஸியா வழி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் இந்த டிவைன் பாம் ஆஃப் ஃபயர் எடுத்து அவனோட மூஞ்சிக்கு நேரா கொண்டு போவான். அப்படி மூஞ்சிக்கு நேரா கொண்டு போகும்போது நம்ம ஜின்னு அவனுக்குள்ள ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிடும். 7 வருஷமா ஹண்டரா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான், இவ்வளோ கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் பண்ணி கஷ்டப்பட்டு வாழ்ந்து இது எல்லாம் வெறும் ஒரு கேம்ல சாகிறதுக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஜின்னுக்கு ஒரு ஞாபகம் வரும், இது ஒரு கேம்னா என்னன்னு யோசி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பான். நம்ம ஜோப்பில் இந்த ஜின்னை கொல்லலான்னு போறப்ப கரெக்டா நம்ம ஜின்னோட ஆட்கள் பின்னாடி வந்துருவாங்க. வந்துட்டு டேய் மண்டையா இங்க பாடுறா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அவனுங்க கத்த ஆரம்பிச்சதை பார்த்த உடனே இந்த ஜோப்பில் பின்னாடி திரும்பிட்டு, ஓஹோ இவனுங்களும் வந்துட்டானுங்களா, முதல்ல இவனுங்க 2 பேரையும் முடிச்சுட்டு வர்றதுதான் சரி, இவனுங்க வாய்க்கு ஒரு பூட்டை போட்டுட்டு அப்புறம் இங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஜின்னும் பேச ஆரம்பிச்சிருவான். அப்படியே மெதுவா சொல்லுவான், என்ன சொல்ற அப்படின்னு ஜோப்பில் கேட்கும் போது, இந்த மொத்த நேரமும் நான் ஒரு முட்டாள் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு அவனை நினைச்சு அவனை திட்டிக்கிட்டு என்னோட டேகரை எக்யூப் பண்ணு அப்படின்னு சிஸ்டம் கிட்ட கத்துவான்.
அவனோட இன்வென்ட்ரியில இருக்கிற ஒரு ஐட்டம். இந்த டேகரை எக்யூப் பண்ண உடனே நம்ம ஜின் என்ன பண்ணுவானா, இந்த ஜோப்பிலோட கால்லே குத்தி அப்படியே கிழிச்சிருவான். டக்குன்னு என்ன நடக்குதுன்னு தெரியாததுனால இந்த ஜோப்பில் ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைப்பானா, இதுதான் சான்ஸ் அப்படின்னு இந்த ஜின் யூஸ் பண்ணிக்கிட்டு வரிசையா தன்னோட கையில அவன் கிட்ட இருக்கிற எல்லா டேகரையும் எக்யூப் பண்ணி அவனோட கால்ல குத்த ஆரம்பிச்சிருவான். அப்படியே குத்திக்கிட்டே இருப்பான், எக்யூப் டேகர் எக்யூப் டேகர் எக்யூப் டேகர்னு. இதை பார்த்த உடனே இந்த ஜோப்பில், நீ இவ்வளவு வெப்பன்ஸ் ஹைட் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சு அந்த கையை உடைச்சிருவான். உடைச்சிட்டு திருப்பியும் அந்த சமாதி டிவைன் ஃபயரை வச்சு அவனை அடிச்சு அந்த பக்கமா தள்ளிடுவான். சை, நான் இந்த ஒன் வேர்டு ஒன் ஸ்ட்ரைக் ஜோப்பில் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்குக்கு போயிட்டு ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஜின்னோட கை அப்படியே உடஞ்சு போயிருக்குமா, அவன் கை நடுங்கிக்கிட்டு இருக்கும். நம்ம ஜின்னு திருப்பி அந்த மரத்துல மோதி அங்கேயே விழுந்து கிடந்திருப்பான். இந்த ஜோப்பில் திரும்பியும் பக்கத்துல நடந்து வருவான். இந்த ஜோப்பில் திரும்பியும் பக்கத்துல நடந்து வந்து தன்னோட 2 கையிலையும் இந்த டிவைன் பாம் ஆஃப் ஃபயரை கொண்டு வருவான். கொண்டு வந்துட்டு, நான் உன்னை நரகத்துல விசாரிச்சதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிக்கிறதுக்காக வருவான். நம்ம ஜின்னை அப்படியே அவனோட ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு இந்த ஜோப்பில் அப்படியே அடிப்பான். அடிச்ச உடனே நம்ம ஜின்னுக்கும் அதனால பெரிய டேமேஜ் ஏற்படும். நம்ம ஜின்னோட வாயிலிருந்து நிறைய ரத்தம் வரும். ஆனா அதை விட அதிகமான ரத்தம் நம்ம ஜோப்பிலுக்கு வரும். இந்த ஜோப்பில் இப்பதான் பாப்பான், இது எப்படி, உன் கையில தான் ஒண்ணுமே இல்லையே, நான் அதை நல்லா பார்த்தேனே அப்படின்னு சொல்லும் போது, நீ உன்னோட கீய அதிக பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா நம்ம ஜின்னு இவன் பக்கத்துல வர நேரத்துல கரெக்டா அவனோட இன்னொரு கையில டேகரை எக்யூப் பண்ணி அதை எடுத்து அவனோட கீ சேனல்லே குத்தி இருப்பான். கீ மெரிடியன்ல, அதுவும் வயிற்றிலே இறக்கி இருப்பான். அந்த காரணத்தினால கீயை அதிகமா எடுத்துட்டு போறப்ப கீயை பிளாக் பண்ணா என்ன ஆகும், கீ டீவியேஷன் ஆகும்ல. இதை சொன்னதே ஜோப்பில் தான். அதை எடுத்து அவனுக்கே சொல்லிட்டான். அவனோட பொருள் எடுத்து அவனே போட்டான். அவ்வளவுதான். இப்ப இத பண்ண உடனே இந்த ஜோப்பில் அவ்வளவுதான், நிறைய ரத்தத்தை கக்க ஆரம்பிச்சு அந்த பக்கமா போயிடுவான். திரும்பியும் ஒன் வேர்டு ஒன் ஸ்ட்ரைக் ஜோப்பிலுக்கே இதை நீ பண்ணிட்டியான்னு சொல்லி திருப்பியும் பக்கி கையில வந்து கீயை எடுத்துட்டு வரும். அந்த சமாதி டிவைன் ஃபயரை கொண்டு வர மாதிரி, சாரி டிவைன் பாம் ஆஃப் ஃபயரை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்தோடனே திரும்பி என்ன ஆகும், கீ பிளாக் ஆனப்ப கீயை வந்து சர்க்குலேட் பண்ண ட்ரை பண்ணாலே வாயிலிருந்து நிறைய ரத்தம் வரும். இன்டர்னல் இன்ஜுரிஸ் தான். திரும்பி வாயிலிருந்து நிறைய ரத்தத்தை எடுத்து அந்த பக்கமா விழுந்து கிடப்பான். இப்பதான் நம்ம ஜின்னுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். இவனால இனிமேல் சண்டை போடுற நிலைமையில இருக்க மாட்டான், இப்பயாவது நம்ம ஒரு மூச்சு விட்டுக்கலாம், இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனாலும் தன்னோட தோல்வியை ஏத்துக்க முடியாத இந்த ஜோப்பில் திரும்பியும் மேலே எந்திரிப்பான். எந்திரிச்சு, நான் இந்த டிவைன் பாம் ஆஃப் ஃபயரோட 19வது சக்சஸர், நான் ஒன் வேர்டு ஒன் ஸ்ட்ரைக் ஜோப்பில், உன்ன மாதிரி ஒரு ஆள் கிட்டலாம் நான் தோத்து போற ஆளே கிடையாது, நான் தோத்து போகவும் மாட்டேன், இதை தோல்வியை ஆக்கவும் விட மாட்டேன், கண்டிப்பா உன்னை கொன்னே தீருவேன்னு சொல்லிட்டு திரும்பி தன்னோட பவரை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவன் ஏற்கனவே இவனோட கீ மெரிடியன்ஸை பிளாக் பண்ணிட்டான் நம்ம ஜின்னு. அப்படி இருக்கிறப்ப இந்த பவர் எங்க இருந்து வரும் கேட்டீங்கன்னா, ட்ரூ கீன்றது அவங்களோட ஓன் லைஃப் ஃபோர்ஸ். அந்த லைஃப் ஃபோர்ஸை பேர்ன் பண்ணி நம்ம ஜின்னை கொல்லணும்னு நினைக்கிறான். நம்ம ஜின்னு யோசிப்பான், என்ன மாதிரி ஒரு ஆளுக்காக நீ இவ்வளவு தூரம் போகணும்னு நினைக்கிறியான்னு. இந்த ஜோப்பில் தன்னோட லைஃப் ஃபோர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவனோட முடி இருக்குல்ல, அது ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல மாறி ஒரு மாதிரி உக்ரமா இருப்பான். அந்த மாதிரி அப்படியே அவன் நடந்து வர ஆரம்பிப்பான். இப்ப நம்ம ஜின்னும் வேற வழியே இல்லை, நானும் சண்டை போட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவனும் தன்னோட அந்த உடஞ்சு போன ஸ்பியரை கையில எடுப்பான். நம்ம ஜின்னுக்கு ஒரு கை உடஞ்சு போயிடுச்சு, இன்னொரு கையிலையும் தனக்கு பெருசா ஸ்ட்ரென்த் எல்லாம் இல்ல. அவனால இப்போதைக்கு பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், அவனோட கீ பிளாக் ஆயிடுச்சு, அவனால வேற கீயும் யூஸ் பண்ண முடியாது, ஸ்ட்ரென்த்தும் இல்ல. அப்படின்னா அவனால என்ன பண்ண முடியும், அவன் கிட்ட இருக்கிற இன்னொரு கீயை யூஸ் பண்றது மட்டும்தான். நம்ம ஜின்னு ஆரம்பத்துல இருந்தே பார்த்திருப்பான், தன்னோட கீயை யூஸ் பண்ண போறப்பெல்லாம் அதுக்கு பக்கத்திலேயே வேற ஒண்ணு வித்தியாசமான ஒரு கீ இருந்திருக்கும். இப்ப அதை யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுவான். ஒருவேளை அதை யூஸ் பண்ணி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இந்த சண்டையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த கீயை ஃபுல்லா கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பான். அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம ஜின்னோட ஸ்ட்ரென்த் எல்லாமே அவனுக்கு அப்படியே திரும்பி வர ஆரம்பிச்சிடும். அவனோட பவர் அப்படியே எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நம்ம ஜின்னும் ஸ்ட்ரென்த்ல இருக்கான், ஓரளவு ஸ்ட்ரென்த்ல இருக்கான். இந்த ஜோப்பிலும் அவனோட லைஃப் ஃபோர்ஸை பர்ன் பண்ணி ஓரளவு ஸ்ட்ரென்த்ல இருக்கான். இப்ப இந்த ஜோப்பில் அங்கிருந்து ஜம்ப் பண்ணி நம்ம ஜின்னை அடிக்கிறதுக்காக அதே டிவைன் பாம் ஆஃப் ஃபயரை எடுத்துட்டு வருவான். இந்த பக்கம் இதுக்கு எதிராக நம்ம ஜின்னும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ஆனா இந்த அட்டாக், இவங்க 2 பேரோட அட்டாக்கும் கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை நம்மளுக்கு காட்டுவாங்க. இந்த பிளாஷ்பேக் எதை பத்தினதுன்னா, நம்ம ஜின்னு இருக்கான்ல, அவன் எஃப்ராங்க் ஹண்டரா இருந்தபோது இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அங்க போயிட்டு இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருப்பான்.
அப்படி ட்ரைனிங் பண்ணும்போது ஒரு பெரிய மிஷினை அவன் உடைச்சிருப்பான், மொத்தமா அப்படியே சுக்குநூறாக்கியிருப்பான். இந்த வெஜிடா வந்து அந்த பஞ்சிங் பேக் மிஷின் அடிப்பான்ல, அந்த மாதிரி மொத்தமா அடிச்சு உடைச்சிருப்பான். அப்படி உடைச்சிருக்க பார்த்துட்டு அந்த ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டரே கேட்பாரு, நான் 15 வருஷமா இந்த ஃபெசிலிட்டியில இருக்கேன், ஆனா நானே இப்படி உன்னை கேள்விப்பட்டது கூட கிடையாது. உன்னோட பவர் ஒரு எஃப் ரேங்க் ஹண்டர் மாதிரியே இல்ல, இந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் ஒரு டி ரேங்க் ஹண்டர் கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம சின்னு, நினைச்சேன் நான் அப்பவே எனக்கு தப்பான ரேங்க கொடுத்துருக்கானுங்கன்னு, இருங்க நான் இப்பவே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே நடந்து போவானா, சாரி தவழ்ந்து போவானா. அதை பார்த்துட்டு அவர் சொல்லுவாரு, நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உன்னோட ரேங்கை ஏத்த போறது இல்ல, ஏன்னா நீ உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா வச்சிருக்க, உனக்கு ஸ்ட்ரென்த்துமே நல்லா இருக்கு, இந்த மாதிரியான பவர்ஃபுல்லா தான் இருக்க. ஆனா நல்லா பாரு, இந்த ஒரு அட்டாக்க பண்ணதுக்கே உன்னோட பாடி இந்த நிலைமையில இருக்கு, நீ தவழ்ந்து போயிட்டு இருக்க. அப்படி இருக்கிறப்ப உன்னால எப்படி மற்றவங்களை காப்பாத்தி எல்லாத்தையும் பண்ண முடியும்? கண்டிப்பா உன்னை ரேங்கை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்கில்லை நீ வேற எங்கேயும் யூஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா இது உனக்கு ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிடும். உனக்குன்னு ஏதாவது ஆபத்து வராத வரைக்கும் இதை யூஸ் பண்ணாதன்னு சொல்லிடுவாரு. எந்த மாதிரியான ஆபத்துனா, இவனோட உயிரே போற சூழ்நிலை வராத வரைக்கும் இவன் இந்த ஸ்கில்லையே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பார் அவரும். இதுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டிருப்பாரு. நம்ம ஜின்னு அதுக்கு ஒரு பேரும் வச்சிருப்பான். இப்ப அந்த பேரை சொல்லி கத்தி தான் நம்ம ஜின்னு இந்த அட்டாக்கை யூஸ் பண்ண போறான். பியர்சிங் வித் ஆல் மை மைட், இதுதான் அந்த அட்டாக்கோட பேரு. இந்த அட்டாக்கை யூஸ் பண்ணி இந்த பக்கம் இருந்து நம்ம ஜின்னு, அந்த பக்கம் இருந்து நம்ம ஜோபில், 2 பேரோட அட்டாக்கும் அப்படியே கொலைட் ஆக போகுது. இம்பாக்ட்ல என்ன ஆகுனே தெரியாது. இவனுங்க 2 பேரும் பக்கத்துல வந்து தங்களோட அட்டாக்ஸை கொடுத்த உடனே சுத்தி இருந்த காத்து எல்லாமே அப்படியே வேகமா அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பெரிய ஏர்ஃபோர்ஸே கிரியேட் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்ஸை 2 பேரும் கொடுப்பாங்க. அவங்களோட ஃபைனல் மூவ்னு கூட சொல்லலாம். இந்த 2 மூவும் கொலைட் ஆகி கடைசியில என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக நம்ம ஜின்னோட ஆட்களுமே அங்கே ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா இந்த 2 அட்டாக்கும் பட்டுச்சா, பட்டு முடிச்ச உடனே நம்ம ஜின்னோட கையில அந்த ஸ்பியர் இருந்துச்சுல, அது அப்படியே தூள் தூளா நொறுங்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் போல. நம்ம ஜின்னு அப்படியே இந்த பக்கம் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த பக்கம் நம்ம ஜோபில் அப்பயும் முறைச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப நம்ம ஜின்னு தான் முதல்ல அப்படியே கீழே விழுக போவான். அவன் கரெக்டா கீழே விழுக போறப்ப சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அது என்னன்னு கூட அவன் ஒழுங்கா பார்த்திருக்க மாட்டான். ஆனா அந்த நோட்டிபிகேஷன் நம்ம ஜின்னுக்கு சாதகமான ஒண்ணுதான். அதுல அப்படி என்ன தெரியுமா வந்திருக்கும், 1 வேர்ட் 1 ஸ்ட்ரைக் ஜோப்பில நீங்க தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னு. ஸோ ஒரு வழியா நம்ம ஜின்னு இந்த ஜோப்பில தோக்கடிச்சிட்டான். இந்த ஜோப்பிலோட உடம்புல இருந்த ஒரு பாட்டையே வந்து அப்படியே நம்ம ஜின்னுக்கு காலி பண்ணியிருப்பான். ஒரு கையோட சேர்த்து அந்த டிவைன் பாம் ஆஃப் ஃபயர் எடுத்துட்டு வந்தான்ல, அந்த கையோட சேர்த்து அந்த பாட்டையே அப்படியே மொத்தமா காலி பண்ணியிருப்பான் நம்ம ஜின்னு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை தான் நம்ம ஜின்னு யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஜோப்பிலும் அந்த பக்கமா விழுந்து கிடப்பான், ஒரு மாதிரி முட்டிக்கால் போட்டு விழுந்து கிடப்பான். இப்ப நம்ம ஜோப்பில் கிட்டையும் பெருசா எனர்ஜி இருக்காது எந்திரிச்சு சண்டை போடுறதுக்கு. நம்ம ஜின்னு அவனோட கண் அப்படியே மூடலான்னு போறப்ப அப்ப அவன் முன்னாடி ஒரு சின்ன கால் வரும். அடுத்து அவன் கண்ணை மூடி ஓபன் பண்றப்ப இந்த ஜோப்பிலோட தலை அவனுக்கு முன்னாடி வந்து விழுகும். அவ்வளவுதான், அத்தோட நம்ம ஜின்னு கண்ணை மூடிடுவான். இப்ப நம்மளுக்கு ஒயிட் ஆங்கிள் இருந்து காட்டும் போதுதான் தெரிய வரும், அந்த தலையை வெட்டினது யாருன்னா இந்த சியோச்சியோன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருந்தான்ல, அவன் தான். அவன் அதை வெட்டிட்டு அவன் அந்த பக்கம் அழுதுகிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஜோப்பில் தோக்கடிச்சிட்டாங்க, நம்ம ஜின்னும் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். நம்ம ஜின்னோட ஆட்களும் நம்ம ஜின்னை தூக்குறதுக்காக வருவாங்க. இப்ப நம்மளுக்கு அடுத்து திருப்பி ஒரு பிளாஷ்பேக்கை தான் காட்டுவாங்க. நம்ம ஜின்னு ஹண்டரா இருந்த சமயத்துல வந்த ஒரு பிளாஷ்பேக். நம்ம ஜின்னு ஹண்டரா இருந்தப்ப அவன் ஒரு ரைடுக்கு போயிருப்பான் அவனோட டீமோட. அந்த டீமுக்கு நம்ம ஜின்னு தான் வைஸ் லீடர். ஸோ அப்படி அந்த ரைடுக்கு போயிருக்கும் போது நம்ம ஜின்ன அந்த இடத்துல இருக்குல்ல, அந்த இடத்துல நிறைய இதை பார்த்துருப்பானுங்க, நிறைய ஜெம்ஸை. ஸோ இந்த ஜெம் எல்லாத்தையும் வெளில எடுத்துட்டு போய் வித்தா நிறைய காசு கிடைக்கும். ஸோ அதை பார்த்ததுனாலேயே அவனுங்க ரைட் டீம் எல்லாருமே ரொம்ப குஷியாயிருவானுங்க. அப்பாடியோ இவ்வளோ கிடைச்சிருக்கு, இது சூப்பரான ஒரு ஜாக் பாட்டு தான் அப்படின்னு. ஏன்னா இவனுங்க பாஸ் ரூமுக்கு போயிருக்கவே மாட்டானுங்க, இன்னும் பாஸே பார்க்கல. ஆனாலும் அந்த ரைட்ல இருந்து இவ்வளோ கிடைச்சிருக்கு, இதுவே ஒரு பெரிய ஜாக் பாட்டு தான், எல்லாருக்கும் நிறைய காசு கிடைக்கும். எல்லாரும் இதை பத்தி எடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்ப இந்த லீடர் சொல்லுவாரு, நம்ம இன்னும் பாஸை பார்க்கல, இந்த ஜெம்ஸை எடுத்துட்டு இப்படியே போயிடலாம் அப்படின்னு. ஆனா இந்த பாஸை ஒருவேளை பார்த்து அதை தோக்கடிச்சா இன்னும் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எப்பயுமே ஒரு ரைடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டஞ்சனுக்குள்ள போயிட்டாங்கன்னா இல்ல ஒரு கேட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா அங்க இருக்கிற அந்த பாஸ் இருக்கான்ல, அவன் தான் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸையும் அதிகமான அளவு மெட்டீரியல்ஸையும் கொடுப்பான். ஸோ அவனை தோக்கடிக்கிறது தான் இருக்கிறதுலே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆனா இவனுங்க இவ்வளோ நேரமா பாஸே பார்க்காததுனால பாஸையும் பார்த்துட்டு போயிடலாமே, அவன்கிட்ட இன்னும் நிறைய ஜெம்ஸ் இருக்கும்ல,
அதையும் போய் எடுத்துக்கலாமே அந்த ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னுல இருந்து எல்லாரும் முடிவு பண்ணுவானுங்க. அந்த லீடருக்கு இதை ஒத்துக்க மாட்டாரு. இருந்தாலும் எல்லாரும் கேட்கறதுனால சரி இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாரும் ஒழுங்கா கியரை பாய்க்கோங்க, உங்களோட கியர்ஸ் எல்லாத்தையும் நல்லா போட்டுக்கோங்க, எல்லாரும் கவனமா போக்கஸ்டா இருந்தீங்கன்னா நம்ம பாத்ரூமுக்கு வேணா போகலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லிடுவாரு. நம்ம ஜின்னோல இருந்து மற்றவனுங்களும் ஓகே ஓகே அப்படின்னு தலையாட்டிட்டு எல்லாரும் பாத்ரூமுக்கு போவானுங்க. ஆனா நம்ம ஜின்னு எவ்வளோ சந்தோஷமா உள்ள போனானோ அதே அளவுக்கு வருத்தப்படுவான். ஏண்டா இங்க வந்தோன்னு. ஏன்னா அவன் கண்ணு முன்னாடியே அவனோட டீம்மேட்ஸ் எல்லாரையுமே இந்த பாஸ் வந்து மொத்தமா கொன்றும். அந்த பாஸ் ஒன்றும் அப்படியே ஒரு சாதாரண மான்ஸ்டர் கிடையாது, ஒரு பெரிய டிராகன். அந்த டிராகன் இவனுங்க எல்லாரையும் கொன்றும். ஃபைனலா அவனுங்களோட அந்த லீடர் இருப்பான்ல, அவன் நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவான், இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுன்னு. சொல்லும் போதே அந்த டிராகன் அதோட காலை வச்சு நம்ம அந்த லீடரை மொத்தமா மிதிச்சு கொன்றும். இதை பார்த்துட்டு நம்ம ஜின் பயத்துல இருப்பானா, டக்குன்னு கனவுல இருந்து எந்திரிப்பான். ஸோ இவ்வளோ நேரமா நம்ம ஜின்னு மயக்கம் போட்டு விழுந்திருப்பான் அந்த ஜோப்பிலோட சண்டை போட்டதுக்கு அப்புறம். ஸோ அப்ப இங்கேருந்து எந்திரிச்சிருவான். இவ்வளோ நேரம் வந்தது எல்லாமே கனவு தான். இவன் எந்திரிச்ச உடனே இவன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது யாருன்னா வீபெங் தான். நம்ம வீபெங் நம்ம ஜின்னை பார்த்துட்டு எந்திரிச்சிட்டிங்களா தேர்ட் யங் மாஸ்டர் அப்படின்னு கேட்பான். இப்ப நம்ம ஜின் இருக்கான்ல, இவன் 5 நாளா இங்கேயே வந்து அன்கான்சியஸா படுத்திருக்கான் மயக்கம் போட்டு. ஸோ இந்த 5 நாட்கள்ல ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில தான் நம்ம ஜின் இருந்திருக்கான். அதுவும் தூக்கிட்டு வந்த நாள் இருக்குல்ல, அன்னைக்கெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தான்னு சொல்லி இவன் நாளைக்கே தாண்ட மாட்டான் அப்படின்னு இந்த மெடிசனல் ஹால் லீடரே வந்து பார்த்துட்டு சொல்லி இருப்பாரு. ஆனா இதை கேட்டுட்டு இவங்க அண்ணனுக்கு கோவம் வந்து, இரு இப்பவே அவன் தலையை திருப்பி போடுறேன் பாரு அப்படின்னு கோவப்பட்டு அந்த மெடிசனல் ஹால் லீடரோட சண்டை போடவே போயிருப்பாரு. இந்த வீபெங் தான் பொறுமையா இருங்கன்னு அவரை வந்து தடுத்து வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவனோட கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமா நல்லாக ஆரம்பிச்சு இப்ப 5 நாளுக்கு அப்புறம் எந்திரிச்சிட்டான். இப்ப இந்த 5 நாட்கள்ல நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீபெங் சொல்லுவான். அதுலயும் முக்கியமா ஒரு 2 பெரிய நியூஸ் இந்த வீபெங் கிட்ட இருக்கும். ஒன்னு நல்ல நியூஸ், இன்னொன்னு ரொம்ப ரொம்ப நல்ல நியூஸ். இது ரெண்டுலையும் எதை முதல்ல கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீபெங் கேட்பான். நம்ம ஜின்னும் சரி முதல்ல அந்த நல்ல நியூஸ் என்னன்னு சொல்லுன்னு கேட்பான். கேட்ட உடனே இந்த வீபெங்கும் அந்த நல்ல நியூஸ் என்னன்னு சொல்லுவான். அது என்னன்னா, இந்த ஷோசோ ரீஜியன்ல இருந்து சர்வைவர்ஸா ஒரு சில பேர் கூட்டிட்டு வந்தாங்கல்ல. சோ ஒரு சில பேர்கள் தான், முக்கியமா இந்த சியோச்சியோன், சியோவுல், அப்புறம் அந்த அங்கிள் காங், இது இல்லாம இன்னும் கொஞ்சம் பேர் சர்வைவ் ஆயிருக்காங்க போல. சோ இவங்க எல்லாரையும் காப்பாத்தி பத்திரமான இடத்துல கொண்டு போய் இவனுங்க வச்சானுங்களாம். அதே மாதிரி நம்ம ஜோப்பில் கூட சண்டை போடுறப்ப ஒரு 2 பேரு நம்ம ஜின்னோட ஆட்கள் 2 பேர் வந்து அவனை பின்னாடி இருந்து அடிக்கலாம் நினைச்சானுங்கல்ல, அவனுங்களை கூட நம்ம ஜோப்பில் அடிச்சிருப்பானுங்கல்ல. சோ அவனுங்க 2 பேரும் பெருசா காயம் இல்லாம தப்பிச்சிட்டானுங்களா. சோ அவனுங்களும் இப்ப வந்து மெடிக்கல் இதெல்லாம் இருக்கானுங்க, அவனுங்களும் உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்றத பத்தி இந்த வீபெங் சொல்லுவான். இதை சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஜின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். சர்வைவர்ஸா, நீங்க அவனோட அந்த இது பிணத்தை வந்து மீட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கேட்பான். அது என்னன்னா, நம்ம ஜின்னோட குரூப்ல ஒரே ஒருத்த மட்டும் செத்து போயிருப்பான், அதுவும் இந்த ஜோப்பில் கையால. சோ அவனோட கார்ப்ஸை எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜின்னு கேட்பான். இதை கேட்ட உடனே இந்த வீபெங்கும் சொல்லுவான், ஆமா அவன் ஒரு ஆர்ஃபன்ன்றதுனால அவனோட பாடியை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால நாங்களே நல்ல முறையில அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம ஜின்னும் அவனுக்கு ஒரு மாதிரி வருத்தம் ஆயிடும். இப்ப இந்த வீபெங் இதை பார்த்துட்டு சொல்லுவான், தேர்ட் யங் மாஸ்டர், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மார்ஷியல் வாரியரா இருக்கிறவன் அவன் பிறந்ததுல இருந்தே அவன் மார்ஷியல் வாரியரா நல்லா மாறணும்னு நினைப்பான். சோ அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே சண்டை போட்டு சாகணும்னு தான் ஒரு ஆசை இருக்கும். அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது செத்துறணுமா. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி சண்டை தான் அவங்களோட வாழ்க்கையே. அப்போ ஒரு பேட்டில்ல செத்தா அது உங்களுக்கு ஒரு வீரமான ஒரு சாவா இருக்கும். அதே மாதிரி அந்த ஆப்பனண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, அவங்க செத்து போயிருவோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, கண்டிப்பா அவங்க சண்டை போட்டு தான் சாவாங்க. அதுதான் ஒரு மார்ஷியல் வாரியரா இருக்கிறதுக்கான முதல் விஷயமே. சோ அப்படி இருக்கிறப்ப அவர் சாவ நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா மார்ஷியல் வாரியர்ஸ் யாருக்கும் ப்ரொடக்ஷன்லாம் எதுவும் தேவையில்ல. அதனாலதான் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க செத்ததை நினைச்சு கவலைப்படாம அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் அவங்களோட மனசுல வச்சுட்டு அவங்களோட கனவுகளை அவங்க எங்க எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். அப்ப மட்டும்தான் அவங்க சாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு இந்த வீபெங் சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், அவனோட கனவு என்னவா இருக்கும் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே இந்த வீபெங்கும், அவனோட கனவு தானே எனக்கு தெரியும், அவன் இந்த உலகத்திலேயே பெரிய மார்ஷியல் மாஸ்டரா மாறணும் அப்படின்றது தான் அவனோட கனவே அப்படின்னு சொல்லுவானா. இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு இருமல் வந்து
மார்ஷியல் மாஸ்டரா, அதுவும் உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்டா? இல்ல கொஞ்சம் கஷ்டமான கனவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவான். ஏன்னா இந்த கனவை வந்து அவன் எடுத்துட்டு போகணும்னா நம்ம ஜின்னுக்கு பல வருஷங்கள் தேவைப்படும். இப்ப இந்த வீபெங் இன்னும் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு நியூஸ் இருக்குன்னு சொன்னால அதை அடுத்து சொல்லுவான். இப்ப அந்த ரொம்ப ரொம்ப நல்ல நியூஸ் என்னன்னா, இந்த மவுண்டங் ஃபேமிலி இருக்குல்ல, இதுல இருந்து ஒரு 200 பேரும் நம்ம ஜின் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு எலைட் வாரியர்ஸ் 100 பேரும் சேர்ந்து சண்டை போட்டிருக்கானுங்க. அதுவும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹெங்ஷுயி அப்படின்ற ஒரு ரீஜன்ல. இந்த சண்டையில இந்த ஜின்னோட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப பெருசா ஜெயிச்சிட்டானுங்களாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஓவர்வெல்மிங்கான விக்டரி வந்து அவனுங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுலயும் முக்கியமா இந்த மவுண்டங் ஃபேமிலி இருக்கானுங்கல்ல, அவனுங்கள்ல வெறும் 30 பேர் மட்டும்தான் உயிரோட போயிருக்கானுங்க. ஆனா இந்த ஜின் ஃபேமிலியில வெறும் 30 பேருக்கு மட்டும்தான் காயமே ஆயிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விக்டரி. இது மட்டும் கிடையாது, இந்த ஃபேமிலி இருக்குல்ல மவுண்டங்கு, அதுல இருந்த ஒரு 2 எலைட் வாரியர்ஸ அவனுங்க அந்த ஃபைட்டிலேயே தோக்கடிச்சிட்டானுங்க, கொல்லவும் செஞ்சுட்டானுங்க. இதுதான் இவனுங்களுக்கு ஒரு பெரிய விக்டரி அப்படின்னு இந்த வீபெங் சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஜின் கேட்பான், என்னது 2 வாரியர்ஸை கொண்டுட்டீங்களா? யார் அவனுங்களை கொன்னது? ஹெட் எல்டரா? இந்த எல்டர்ஸ் சீனியர்னு ஒரு தாத்தோ இருந்தானே அவனா அப்படின்னு கேட்பானா. உடனே அந்த வீபெங்கு, யார் அவரெல்லாம் கிடையாது, நானும் உங்க அண்ணனும் தான். நான் ஒருத்தனை தோக்கடிச்சேன், உங்க அண்ணன் ஒருத்தரை தோக்கடிச்சாரு. அவனுங்க ஒன்றும் அவ்வளோ மோசம்லாம் கிடையாது, ஓரளவு சுமாரா சண்டை போட்டானுங்க, பரவாயில்ல சண்டை போடுற மாதிரி இருந்தானுங்க. அவனுங்க வந்துட்டு கொஞ்சம் முக்கியமான ஃபைட்டுன்றதுனால அவனுங்களை கொல்ல வேண்டியதா போச்சு, இல்லைன்னா அவனுங்க கூட இன்னும் கொஞ்சம் வந்து பொழுதுபோக்கி இருக்கலாம் அப்படின்னு இவன் வந்து இந்த வீபெங் என்னமோ சர்வ சாதாரணமா சொல்லுவான். இது கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். என்னன்னா நம்ம ஜின்னு இந்த ஜோப்பிலோட சண்டை போடும்போது அப்படியே சாவ போயிட்டு எட்டி பார்த்துட்டு வந்திருப்பாரு. ஆனா இந்த பையன் என்னடானா, இவனுங்க ஒன்றும் அவ்வளோ மோசம் கிடையாது, ஏதோ வந்து போனா போது அப்படின்னு கொண்டுட்டோம் அப்படின்ற மாதிரி அப்படியே சர்வ சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜின்னுக்கு இதை கேட்டுட்டு தான் இவனுங்க எல்லாரும் மான்ஸ்டரா தான்டா இருக்கானுங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த வீபெங் சொல்லுவான், இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது எனக்கு இம்ப்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஜோப்பில் ஒன்றும் அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாது, அவனை மாதிரி ஒருத்தனை தோக்கடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்பான். நம்ம ஜின்னு சொல்லுவான், இல்ல அவன் வந்துட்டு என்னைய வந்து பெருசா பொருட்டா மதிக்கவே இல்லை, அந்த காரணத்தினாலதான் நான் டக்குன்னு அவனை சர்ப்ரைஸ் பண்ணி தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி தோக்கடிக்கிறது யாராவது முடிஞ்சிருந்தா இனி யாரும் ஜோப்பில்னு ஒருத்தன் இருந்திருக்கவே மாட்டான். அவன் இத்தனை நாளா இருந்து இவ்வளோ பேரை கொண்டிருக்கானாலே அவன் உண்மையிலே ஸ்ட்ராங்கரான ஒரு ஆப்பனண்ட் தான். அப்படி ஒருத்தனை எதிர்த்து சண்டை போட்டு தோக்கடிக்கிறதுன்றது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். இதை சொல்லிதான் நம்ம வீபெங்கும் இம்ப்ரெஸ்டா இருக்குன்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னும், ஆஹா இருக்கட்டுங்க பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஜின்னும் வந்து அப்படியே அவனை பெருமையா சொல்லிக்க போவானா. இருந்தாலும் நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கன்னு யோசிச்சு பார்த்தா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்க தேவையே இல்லாம குடிச்சிருக்கீங்க, குடிச்சிட்டு நடு ரோட்ல போய் வாந்தி எடுத்து விழுந்து கலந்துருக்கீங்க அது பக்கத்திலேயே, இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணியிருக்கீங்க, காசை திருடி இருக்கீங்க, பொண்ணுங்க பின்னாடி போயிருக்கீங்க, நம்ம ஃபேமிலியோட பேரை கேவலமா கொண்டு போன ஒரே ஆள் நீங்க தான். இவ்வளவு ஒரு கேவலமான பிறவி அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இருந்தாலும் நான் உண்மையிலே ரொம்ப இம்ப்ரெஸ்டா தான் இருக்கேன், அதை நான் சொல்லியே ஆகணும், ஒத்துக்க முடியலனாலும் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிடுவாப்புல. இது கேட்ட உடனே நம்ம ஜின்னு சொல்லுவான், அட பைத்தியக்காரா, அதுக்கு முதலையே என்னை திட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே, அப்படியே புகழ்ற மாதிரி வந்து கடைசியில காலவாரி விட்டு போறான் பாரு. இந்த முரிமை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட்னு யாரு நிரூபிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஒரு சண்டையில இருந்து உயிரோட வெளில வர முடியும். ஸோ அந்த மாதிரியான ஆளுங்களை தான் நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லுவோம் அப்படின்னு இந்த வீபெங் சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கும் ஆர்வம் வந்து, அப்படின்னா நானும் ஸ்ட்ராங்கஸ்ட் தானே, நானும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரின் முரிம் அப்படின்னு வெளில சொல்லிக்கலாம் தானே அப்படின்பானா. யாரு நீங்க ஸ்ட்ராங்கஸ்ட், அதுவும் ஜோப்பில் அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்னு நினைக்கிறீங்களா? நீங்க அவனோட கால் தூசிக்கு கூட பெற மாட்டீங்க. நீங்க எந்த அளவுக்கு தெரியுமா ஸ்ட்ராங்கஸ்ட்? அவனை ஏதாவது ஒரு கேவலமான ட்ரிக்கை யூஸ் பண்ணி தோக்கடிக்கிற அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கஸ்ட், அதை வேணா ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். கடைசியா இந்த வீபெங் சொல்லுவான், என்ன இருந்தாலும் சரி இந்த மவுண்டங் ஸ்வாட் செக்டுக்கு இந்த ஒரு பேட்டிலுக்கு அப்புறம் நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவான். அது என்ன மாதிரினா, முதல்ல 3 மார்ஷியல் மாஸ்டர்ஸ் இறந்துட்டானுங்க அவனுங்க. இந்த ஜோப்பில் இன்னொரு 2 பேரை இவங்க அண்ணனும் வீபெங்கும் தோக்கடிச்சாங்கல்ல, ஸோ இவங்களை சேர்த்து ஒரு 3 பேரை இழந்துட்டானுங்க. இருந்தாலும் இதை தாண்டி ஒரு பெரிய விஷயத்தையும் அவனுங்க இழந்திருக்கானுங்க. அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீபெங் சொல்லிக்கிட்டு இருப்பான். அது என்ன அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்கும்போது அது என்னன்றத அவங்க அண்ணனே வந்து சொல்லுவாரு, ஜஸ்டிஃபிகேஷன். அது என்னடா ஜஸ்டிஃபிகேஷன் கேட்டீங்கன்னா, இந்த போரை முதல்ல எதுக்காக அவனுங்க ஆரம்பிச்சானுங்க, நம்ம ஜின்னு பாய்சனை யூஸ் பண்ணி அந்த லீ அப்படின்ற ஒருத்தனை தோக்கடிச்சிட்டான், அதுவும் கேவலமா இந்த மாதிரி ஒரு நார்மலா சண்டையில பாய்சன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்னை யூஸ் பண்ணி இவனை தோக்கடிச்சிட்டான் அப்படின்றதுக்காக தான் இந்த மொத்த போருமே ஆரம்பிச்சிச்சு.
ஆனா இப்ப நம்ம ஜின்னு ப்ரூவ் பண்ணிட்டான். ஜோப்பில் மாதிரி ஒருத்தனை சண்டை போட்டு தோக்கடிச்சிருக்கானா அவன் லீ மாதிரி ஒருத்தன் கூட சண்டை போடும்போது பாய்சனை யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம ஜின்னு ப்ரூவ் பண்ணிட்டான். அப்ப இந்த மொத்த போரையும் ஆரம்பிச்சதுக்கான காரணமே இல்லாம போயிடுச்சு. இதுதான் மவுண்டைன் ஸ்வார்ட் செக்டுக்கு ஏற்பட்ட பெரிய இழப்பு அப்படின்னு இவங்க அண்ணன் சொல்லுவாரு. சொல்லிக்கிட்டு ஆமா நீ ஒரு வழியா எந்திரிச்சியா என்னோட அருமை தம்பி அப்படின்னு நம்ம ஜின்ன பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிருவாரு. அப்படியே கண்ணீர் தார தாரையா ஊத்திக்கிட்டே இருக்கும். உடனே பக்கத்துல வந்து ஜின் எந்திரிச்சியா நீ உனக்காக 5 நாளா உன் அண்ணன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே இருப்பாரு. யோ நான் பேசன்ட்டியா ஏன் இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஏன் இல்லாத உடையாத எலும்பை கூட எல்லா எலும்பையும் உடச்சு விட்டு தான் திரும்பி இன்னொரு 10 நாளைக்கு படிச்சுக்க வச்சிருவோம் போலயே, கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்னு தள்ளி தள்ளி போக பாப்பான். ஆனா அவங்க அண்ணன் விடுற மாதிரியே இல்ல. இப்ப நம்மளுக்கு அப்படியே இன்னொரு பக்கம் இந்த மவுண்டைன் ஸ்வார்ட் செக்டோட அந்த செக்ட் லீடர் இருப்பான்ல அவனோட கேம்ப காட்டுவாங்க. அவன் ஒருத்தனுக்கு சப்புன்னு அற கொடுப்பான். அது யாருன்னா இந்த லீ இல்லாம இன்னொரு ஒரு பையன் இருப்பான். சோ அந்த பையனை தான் இவனை எதுக்காக அடிச்சான் அப்படின்னா இந்த போர்ல இருந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த இந்த ஒரு பேட்டில் இருக்குல்ல அதுல இருந்து ஒரு 30 பேர் தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு கூட நான் சொன்னேன்ல. அதுல தப்பிச்சு போனதுல இவன் பையனும் ஒருத்தன். அதனாலதான் அவனை அடிப்பான். அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டில்ல போய் நீ போய் தோத்து போயிருக்கியே, இவ்வளவு பேரை கூட்டிட்டு போய் தோத்து போயிட்ட, நான் உன்னை என்ன சொல்றதுனே தெரியல, என் கண்ணு முன்னாடியே நிக்காத, இங்க இருந்து போயிடு அப்படின்னு அவனை கத்துவான். அவங்க பையனும் அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுவான். போனதுக்கு அப்புறம் இப்ப சுத்தி நிக்கிறவங்க எல்லாரும் அவனுக்கு கீழே இருப்பாங்கல்ல எல்லாரும் அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு உத்தரவை போடுவான். நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க பிளாக் மார்க்கெட்டா இருக்கட்டும் பேண்டிட்ஸா இருக்கட்டும் எந்த இடமா வேணாலும் இருக்கட்டும் இன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு வாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க எவ்வளவு செலவானாலும் இன்னும் நிறைய பேரை இங்க கூட்டிட்டு வரீங்க. இனிமேல் இந்த போரு ஹானருக்காகவோ ஒரு பிரைடுக்காகவோ நடக்க போறது இல்ல. இந்த போர்ல எவன் பவர்ஃபுல்லோ அவன் ஜெயிக்க போறான். நம்ம தான் பவர்ஃபுல்ன்றத காட்டணும். ஏன்னா இந்த போர்ல நம்ம தோத்தோம்னா நம்ம ஃபேமிலியோட பேர் மட்டும் போகாது, நம்மளோட உயிரும் போயிடும். அது எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் 4 நாள் டைம் தரேன். அதுக்குள்ளேயும் நம்மளோட இந்த ஒரு படைக்கு இன்னும் நிறைய பேரை நீங்க சேர்க்குறீங்க, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுவான். சொன்ன உடனே எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரியே ஆகட்டும் அப்படின்னா இங்க இருந்து கிளம்புவானுங்க. நம்ம ஜின் இருக்கான்ல அவனோட அந்த கண்டிஷனை செக் பண்றதுக்காக அப்ப அங்க ஒரு மெடிசனல் ஆஃபீஸர் வருவாரு. இவரும் வந்துட்டு நம்ம ஜின்னோட கட்டி எல்லாத்தையும் பிரிப்பாரு. பார்த்தா நம்ம ஜின்னோட பாடி நல்லா ஹீல் ஆயிருக்கும். ஒரு வாரம் தான் ஆயிருக்கும் நம்ம ஜின் இந்த மாதிரிலாம் சண்டை போட்டு முடிச்சு. ஆனா இத்தனை நாளுக்குள்ளேயே நம்ம ஜின்னு நல்லாவே ஹீல் ஆயிட்டான். இது எப்படின்னா அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் உடனே இதை பார்த்துட்டு நான் 10 வருஷமா இங்க வேலை பாக்குறேன், ஆனா இப்படி ஒரு விஷயத்த நானே பார்த்தது இல்ல, இவ்வளவு தூரம் யாராலே ரெக்கவர் ஆக வாய்ப்பே கிடையாது, இது எப்படி நீங்க பண்ணீங்க, என்னாலே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஜின்னு லெவலப் ஆனதுனாலதான் ரெக்கவரி நடந்திருக்கு. ஆனா அந்த லெவலப் கூட நம்ம ஜின்னோட உடம்ப ஃபுல்லா ரெக்கவர் பண்ணல, ஓரளவு தான் ரெக்கவர் பண்ணிருக்கு. ஆனா நம்ம ஜின்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னா ஒருவேளை இவனோட பாடி மட்டும் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிருந்துச்சுன்னா அது இன்னும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கும். எப்படி நீங்க இப்படி ஆனீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பானுங்க. சோ இப்போதைக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான். அப்ப அந்த மெடிக்கல் ஆபீசர் என்ன சொல்லுவாருன்னா என்னால இதை சுத்தமா நம்ப முடியல. ஏன் அப்படின்னா இந்த 1000 year old கின்செங்கோட பவர் வந்து அதிகம் தான், இருந்தாலும் இந்த அளவுக்கு ரெக்கவரி ஸ்பீட் இருக்க கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஜின்னும் யோசிப்பான் 1000 year old கின்செங்கா அப்படின்னா என்ன அப்படின்னு. உடனே அவரும் அச்சுச்சோ ஆமா உங்களுக்கு மெமரி எல்லாம் போயிடுச்சுல, சாரி நான் தெரியாம சொல்லிட்டேன். அதாவது கதை என்னன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மெடிசனல் ஸ்டோரேஜ்ல நிறைய மெடிசன்ஸை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க, நிறைய ஹெர்ப்ஸை. அதுல இந்த 1000 year old கின்செங்கும் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே ஒரு பக்கி பையன் சாப்பிட்டதா சொல்லிட்டு இப்ப இந்த ஆபீசர் சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னு அப்படின்னா அது நான் தான், ஐய அப்படியா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதனால அந்த மெடிசனல் ஹால் லீடருக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கான். கோவம் வந்து அவரு நம்ம ஜின்ன வயிற்ற கிழிச்சியா அதை எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கெல்லாம் வந்துட்டாராம். இப்ப அப்படிதான் இந்த மெடிசனல் இயர் கிங்செங்க, அதாவது இந்த 1000 year old கிங்செங்க நம்ம ஜின்னு வந்து சாப்பிட்டுருக்கான். இந்த 1000 year old கிங்செங்கோட பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இது நார்மலா இருக்கிற ஒரு பர்சனோட கீய ஒரு 20 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணும். சோ அதுதான் நம்ம ஜின்னோட உடம்புல இத்தனை நாளா ஸ்டோரா இருந்த அந்த இன்னொரு ஒரு கீ. இப்பதான் நம்ம ஜின்னுக்கு புரிய வருது. ஆனா இப்படி ஒரு கீயை போயிட்டு அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா இதை ஒழுங்கா சர்க்குலேட் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு நம்ம ஜின்னு அவனோட கீயை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் வாரியரா மாறி இருக்கலாம். ஆனா அதை பண்றதை விட்டுட்டு அந்த சிச்சுவேஷனுக்காக அதை யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அவனே திட்டிக்கிடுவான். இப்ப நம்ம ஜின்னோட லெவல் ஒரு வழியா லெவல் 30க்கு போயிடுச்சு.
இப்ப நம்ம ஜின்னு இதை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப குஷியாயிடுவான். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வெறும் திருடனுங்களை பார்த்தாலாம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தான். ஆனா இப்ப நம்ம ஜின்னு இவ்வளவு தூரம் வந்துட்டான், உண்மையிலேயே நீ வளர்ந்துட்டடா அப்படின்னு அவனே பாராட்டிக்கிடுவான். இது மட்டும் இல்லாம நம்ம ஜின்னோட எல்லா ஸ்டாட்ஸுமே ரொம்ப ரொம்ப அற்புதமா டெவலப் ஆயிருக்கும். இது இல்லாம ஒரு முக்கியமான ஸ்கில்லும் நம்ம ஜின்னுக்கு கிடைச்சிருக்கும். இந்த ஸ்கில்லோட பேரு ஒன் ஸ்ட்ரைக். இந்த ஸ்கில்லு அவனோட அந்த பியர்சிங் வித் ஆல் மை மைட்னு இருக்குல்ல, அதே மாதிரியான ஒரு ஸ்கில் தான், பேரு மட்டும் தான் மாறி இருக்கு. ஆனா இந்த ஸ்கில்ல ஒரு முக்கியமான பகுதியும் இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த ஸ்கில்ல அவனால ஒரு தடவைக்கு மேல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஜின்னு ஒரு எஃப் ரேங்க் ஹண்டரா இருந்தா, அந்த காரணத்தினால பியர்சிங் வித் ஆல் மை மைட் அப்படின்றத அவனால ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ண உடனே அவன் எக்ஸாஸ்ட் ஆகி ரொம்ப டயர்டாயிருவான். ஆனா இப்ப அவன் ஒரு லெவல் 30ல இருக்கிற ஒரு மார்ஷியல் வாரியரா இருக்கான். கண்டிப்பா இந்த ஸ்கில்ல அவனால ஒரு தடவைக்கு மேல யூஸ் பண்ண முடியும். ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணானா மட்டும் போதும் அவனோட பவரை. அப்படின்னா இந்த ஸ்கில்ல நான் நிறைய தடவை யூஸ் பண்ணலாம், இது உண்மையிலே ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கில் தான் அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிடுவான். இப்ப நம்ம ஜின்னு இதை பத்தியெல்லாம் யோசிச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஊர் மக்கள் எல்லாரும் நம்ம ஜின்னை ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஜின்னை பத்தி நிறைய ரூமர்ஸ் இந்த ஊருக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. இதை பத்தி அவங்க அண்ணன் சொல்லியிருப்பாரு. இந்த ஜின்னு இருக்கான்ல, இவன் நிறைய பேரை கூப்பிட்டுட்டு அப்படியே அவங்களோட எனிமையோட குகைக்குள்ளேயே போய் அங்கே போய் ஜோப்பிலையும் அவனோட 100 ஆட்களையும் தோக்கடிச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாத்திட்டு திருப்பி இந்த பக்கம் கூட்டிட்டு வந்த ஒரு ஹீரோ அப்படின்ற அளவுக்கு நம்ம ஜின்னை எல்லாரும் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தினாலேயே நம்ம ஜின்னை பார்த்த உடனே எல்லாருமே ஐ சூப்பர் ஜின் மாஸ்டரா, இவர் தான் இவங்க அந்த ஜின்னை ஜோப்பில தோக்கடிச்சாரா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாரும் குசு குசுன்னு எல்லாரும் இவனை பார்த்து பேசுவாங்க. எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன் அந்த ரோட்ல போற தெருநாய் முதற்கொண்டு நம்ம ஜின்னை பார்த்து வாலாட்டிக்கிட்டே போகும். அந்த அளவுக்கு நம்ம ஜின்னு ஃபேமஸ் ஆயிட்டான். ஆனா இதுக்கு அவங்க அண்ணனும் ஒரு காரணம் தான். ஏன்னா இவங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ரூமர்ஸ் எல்லாம் உண்மைதான் அப்படின்றத காட்டுறதுக்காக நம்ம ஜின்னு அடிபட்டு அங்கே விழுந்து கிடந்தான்ல, அப்ப அவனை அப்படியே கையோட தூக்கிட்டு வந்து பால்கனியில வச்சு காட்டி இந்த மகேந்திர பாகுபலி அப்படின்ற மாதிரி இவன் அப்படியே வெளி உலகத்துக்கு காட்டி அப்படியே சூப்பரா வந்து பண்ணியிருக்காப்புல. அந்த காரணத்தினாலதான் எல்லாருக்குமே நம்ம ஜின்னு தான் இதை பண்ணியிருக்கான், உண்மையிலே ஜோப்பிலோட சண்டை போட்டிருக்கான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. எல்லாரும் பாராட்டாத பார்த்த உடனே நம்ம ஜின்னும் நன்றிங்க நன்றிங்க நன்றிங்கன்னு எல்லா பக்கமும் திருப்பி சொல்லுவான். அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த கேமை விட்டு போறதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. நம்ம ஜின்னு ஏற்கனவே 3 கண்டிஷன்ஸ்ல ஒன்ன ஃபில் பண்ணிட்டான். அது அவன் லெவல் 30க்கு போறது, அதை ஃபில் பண்ணிட்டான். இன்னொரு கண்டிஷன் என்னன்னா 500 ஃபேமை எடுக்கணும். அந்த 500 ஃபேம்ல அவன் இப்ப வந்து நிறைய அவனை பத்தி ரூமர்ஸ்லாம் போகுதா, ஸோ சீக்கிரமாவே 500 ஃபேமும் வந்துடும். அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. மிச்சம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரா மாறணும். இது மட்டும் தான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம ஜின்னுக்கு தெரியாமே இருக்கு. இப்ப தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், தெரிஞ்ச ஆள்கிட்ட போயிட்டு கேட்கணும். சோ இப்ப இவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் யாரு, அவங்க அண்ணன். அவங்க அண்ணன்ட்ட கேட்கறதுக்காக போவான். அவங்க அண்ணனும் இவரை பார்த்த உடனே வணக்கம் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவரு இந்த மாதிரி நம்ம ஜின் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, இந்த மவுண்டன் செக்ட் இன்னும் நிறைய பேரை ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, சோ இந்த சண்டை இன்னும் பெருசா மாறப்போகுது, இன்னும் 2 நாள்ல ஒரு பெரிய சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஜின்னு யோசிப்பான், இன்னும் 2 நாளைக்குள்ள நம்மளால லாக் அவுட் பண்ணி ஓடி போயிட முடியுமா அப்படின்னு. உடனே அவரும் கவலைப்படாத, நம்மளுக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு இந்த ரியரை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணினா நமக்கும் கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும், நீ அவங்க அங்கே போறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னை பார்த்து அவங்க அண்ணன் கேட்பாரு. நம்ம ஜின்னும் சரி அங்கேதான் போவோமே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிடுவான். ஏன்னா அந்த இதெல்லாம் போய் சேர்றதுக்குள்ளேயே கண்டிப்பா லாக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அவங்க அண்ணனும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஜின்னு கேட்பான், நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும், நான் இன்னமுமே ஒரு பீக்ரியம் வாரியரையும் தோக்கடிச்சிட்டேன், ஆனா இன்னமுமே ஒரு செகண்ட் ரேட் வாரியரா தான் இருக்கேன், அதனால ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரா மாறணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பான். ஆனா அவங்க அண்ணன் நீ ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியர் தான் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம ஜின்னும் இல்ல நான் ஒரு செகண்ட் ரேட் வாரியர் தான், எனக்கு நல்லா தெரியணும்னு உன்கிட்ட யாரு சொன்னது அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்பாரு. நம்ம ஜின்னால யார் சொன்னதுன்றத சொல்ல முடியாது, ஏன்னா சிஸ்டம் சொன்னுச்சுன்றத அவங்க அண்ணன் கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா அதை ஒன்னும் தூக்கி காமிச்சிட முடியாதுல்ல. இருந்தாலும் ஏதோ சொல்லி எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுப்பான். அவங்க அண்ணனும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படின்னா நீ ஒரு செகண்ட் ரேட் வாரியர்ன்றத நீ நம்புற அப்படித்தானே அப்படின்னு கேட்பாரு. நம்ம ஜின்னும் ஆமான்னு சொல்லுவான். அப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கான சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள் தான் அப்படின்னு அந்த டேபிள்ல இருந்து எந்திரிச்சு வந்து அவரோட கிரீன் டீல ஒரு கையை வச்சு அந்த டேபிள் மேல உன்னை எழுதுவாரு. அதை பார்த்த உடனே நம்ம ஜின்னும்
இது பேர் ஜின் தானே, ஜின்னா பிலீஃப் அப்படித்தானே அப்படின்னு கேட்பான். அவரும் ஆமா இது நம்பிக்கை தான், நீ உன்னை நம்பி உன் மேல நம்பிக்கை வச்சினா மட்டும் போதும் அப்படின்பாரு. நம்ம ஜின்னும் நம்பிக்கையா, இதை வச்சுட்டு நான் எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் வாரியரா மாறுறது, நம்பிக்கையை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்பானா. ஏன்னா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே நம்பிக்கையிலிருந்து ஆரம்பிக்கிறது தான். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது நம்பிக்கையிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ நீ நம்பினா மட்டும்தான் உன்னால மாற முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா அவன் இத்தனை நாளா அவன் ஒரு செகண்ட் ரேட் வாரியர்ன்றத நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அந்த காரணத்தினால தான் இந்த சிஸ்டமும் இவன் செகண்ட் ரேட் வாரியர்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. அப்ப இந்த சிஸ்டம் தனியா ஒண்ணு கிடையாது, அது இவனுக்கு என்ன தெரியுமோ, இவன் என்ன நம்புறானோ அதை காட்டக்கூடிய ஒண்ணு, இவனோட ஓன் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. நம்ம கண்ணாடியில பார்த்தா நம்மளோட பிம்பம்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒன்று தான் இந்த சிஸ்டமும். அப்ப நம்ம ஜின்னு எப்ப நம்புறானோ அப்ப மட்டும்தான் இந்த சிஸ்டமும் உண்மையான இதை காட்டும். நம்ம ஜின்னு இப்பதான் யோசிக்க ஆரம்பிப்பான். நான் லீயை தோக்கடிச்சிருக்கேன், நிறைய பேண்டிட்ஸோட எதிர்த்து சண்டை போட்டிருக்கேன், ஜோப்பிலோட ஆளுங்களை சண்டை போட்டிருக்கேன், ஏன் ஜோப்பிலே தோக்கடிச்சிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நான் ஒன்றும் செகண்ட் ரேட் வாரியர் கிடையாது, நான் கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியர் தான் அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிடுவான். இதை யோசிச்ச உடனே அவனுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் கிடைச்சிரும். ஸோ அவன் மேல நம்பிக்கை வச்சதுனால இந்த சிஸ்டமும் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் வாரியரா மாறிட்டீங்க அப்படின்ற நோட்டிபிகேஷனை வந்து கொடுத்து அதனால இன்னும் நிறைய லெவலப்போ ஆக ஆரம்பிச்சிருவான். இப்ப நம்ம ஜின்னு திரும்பி அந்த தெருக்கல்ல நடந்து போய்கிட்டு இருப்பான். அங்கே நடந்து போறப்ப எல்லாரும் நம்ம ஜின்னை பார்த்துட்டு சூப்பர் யங் மாஸ்டர் ஜின் அப்படின்னு சொல்லுவானுங்களா. இவனும் வித்தியாசமான போஸ்ட்லாம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் கை தட்டிட்டு யாரையோ தேடிதான் போயிட்டு இருப்பான். பார்த்தா அவனுங்களே கவனிக்காம அந்த பக்கமா போயிடுவான். உடனே கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து நீங்க தானே அந்த 5 கேட்ஸ் ஆஃப் ஷாங்ஷி அப்படின்னு கேட்பான். ஸோ இவனுங்க தான் நம்ம ஜின் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வேற இடத்துல இருந்து வந்திருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்களை பத்தி தான் அவங்க அண்ணனும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆமா நாங்க தான் அப்படின்னு அவனுங்க சொன்ன உடனே ரொம்ப நன்றி, நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கீங்க, நீங்க வந்ததே எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஜின் சொல்லுவான். உடனே அவரும் ஒரு டீ குடிச்சிட்டு போறீங்களா, வாங்களே நம்ம டீ சாப்பிடலாமே அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசினல் ஹாலுக்கு போவாரு. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு 2 பேரை பாக்குறதுக்காக தான் நம்ம ஜின்னு சொல்லுவான். யார் அப்படின்னா ஒன்னு அந்த ஹியூக் மியூஜன், இன்னொன்னு நம்ம ஹான். இவனுங்க 2 பேர் தான் நம்ம ஜோப்பில அட்டாக் பண்றதுக்காக பின்னாடி இருந்து வந்தவனுங்க. ஆனா 2 பேரையுமே நம்ம ஜோப்பில் அடிச்சு அந்த பக்கமா தள்ளிடுவான். அதனால 2 பேருமே மெடிசினல் ஹால்ஸ்ல தான் இருப்பானுங்க. இப்ப நம்ம ஹானு இந்த ஜோப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான், எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்றத பத்தி 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப இந்த ஹாட் சொல்லுவான், எனக்கு கண்டிப்பா இதை பார்த்த உடனே ஒண்ணு மட்டும்தான் தோணுச்சு, நானும் இந்த ஜோப்பில் மாதிரி இனிமேல் ஸ்ட்ராங்கா மாற போறேன், ஏன் ஜோப்பில விட இன்னும் ஸ்ட்ராங்கா மாற போறேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி நான் இது மூலமா நிறைய விஷயங்களை செய்ய போறேன். இதை யோசிச்சு பாக்குறதுக்கே எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷியல் மாஸ்டரா நானும் மாற போறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இவனை பார்த்த உடனே நம்ம மூஜினுக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடும். உடனே அவனும் நான் அப்படிதான் மாற போறேன் அப்படின்மா. இவனுங்க 2 பேரும் நல்லா பேசி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம ஜின்னு கதவை திறந்து உள்ளே போயிருக்க மாட்டான், வெளியே நின்று அவனுங்க என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருந்தானுங்க அப்படின்றத கேட்டுட்டு இருந்திருப்பான். கேட்டுட்டு ஐயோ இவனுங்க என்ன இவ்வளவு கிரிஞ்சா பேசிக்கிட்டு இருக்கானுங்க, என்னாலே இதெல்லாம் தாங்கிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த வார்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா இவனுங்க கிட்ட ஒரே ஒரு தடவை குட் பை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறதுக்காக வந்திருக்கான். ஏன்னா இவன் லாக் அவுட் பண்ணிட்டு போக போறான்ல. பார்த்தா இவனுங்க இப்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை பார்த்ததே போதும், நம்ம இங்க இருந்து இப்படியே கிளம்பலாம் அப்படின்னு நம்ம ஜின்னு கிளம்பலான்னு போவான். அந்த நேரத்துல இந்த ஒரு சின்ன பொண்ணு, அந்த சியோவுல் பொண்ணு, அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துட்டு ஐ அங்கிள் சேவியர் நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு அவன் கையையும் பிடிச்சு அப்படியே இழுத்து நேரா இந்த அங்கிள் காங் எங்க இருப்பாரோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும். இந்த காங் இருக்கார்ல, அவரு இப்ப ஓரளவு ரெக்கவர் ஆயிடுவாரு. இந்த பக்கம் நம்ம சியோச்சியோனும் இருப்பான். இவங்கள பார்த்த உடனே இந்த காங்கும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா மாஸ்டர் ஜின் அப்படின்னு கேட்பாரு. நம்ம ஜின்னும் நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே அவர் கேட்பாரு, திரும்பியும் இந்த மவுண்டைன் ஸ்வாட் செக்ட் இன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு வர போறாங்களாமே, இந்த போர் இன்னும் பெருசா நடக்க போகுதாமே, எல்லாமே ஓகே தானே, ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. நம்ம ஜின்னு யோசிப்பான், இந்த பெட்டிலே படுத்து கிடக்கிற இவருக்கே இந்த நியூஸ் வந்துருச்சுன்னா இந்த ஜின் ஃபேமிலியை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நியூஸ் போயிருக்குமே, எவனாவது ஸ்பைகி வந்துட்டானா என்ன பண்றது, என்ன எல்லாருக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். யோசிச்சுட்டு அவர்கிட்டையும்
ஓரளவு எல்லாரும் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். சொல்லி முடிச்சோடனே அவரு இன்னொன்னு சொல்லுவாரு. நீங்க மயக்கம் போட்டுறதுனால உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு சொந்தமான எல்லா ஐட்டம்ஸையுமே நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். இத பத்திரமா உங்ககிட்டே திருப்பி கொடுத்துடுறோம். நீங்க யாரும் பார்க்காத மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு இதை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. நம்ம ஜின்னும் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டு ஓபன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அதுல நேம்லெஸ் வார்டு அப்படின்னு ஒரு ஸ்வாடும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பில்லும் அதோட இந்த டிவைன் பாம் ஆஃப் ஃபயரை கத்துக்கிறதுக்கான ஒரு மேனுவலும் இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம ஜின்னுக்கு சந்தோஷம் ஆயிடும். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேரான லெஜெண்டரியான ஐட்டம்ஸ். இந்த மாதிரியான ஒன்ன இந்த சிஸ்டம் இப்பதான் கொடுக்குது. எனக்கு தெரியும்டி, இது எல்லாத்தையும் நீ கொடுக்கறதுக்கு காரணம் நான் இந்த கேமையே இன்னும் கொஞ்ச நாள் விளையாடும் அப்படிதானே. நான் இதெல்லாம் விளையாடவே மாட்டேன் அப்படின்னு அந்த பக்கமா போய் திரும்பி நின்னுக்குருவான். உடனே நம்ம ஜின்னுக்கு அப்போ ஒரு யோசனை வரும். ஒருவேளை இந்த டிவைன் பாம் ஆஃப் ஃபயரை மட்டும் நம்ம கத்துக்கிட்டு அது மூலமா அப்படியே கையிலேயே நெருப்பு வர வச்சோம்னா எப்படி இருக்கும்? சும்மா தகதகன்னு இருக்குமே. இல்ல அந்த நெருப்பே நம்ம மேல பரவி மொத்தமா அப்படியே நம்ம உடம்பு ஃபுல்லா பரவுச்சுன்னா இன்னும் தகதகன்னு எரியுமே. இல்ல 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 நம்ம கருகி போயிடுவோம், அச்சச்சோ அச்சச்சோ அப்படின்னு கணத்துல போட்டுக்கிட்டு இல்ல இல்ல நம்ம சேஃப்டி தான் முக்கியம், அதெல்லாம் மற்றதெல்லாம் அப்புறமா பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் நம்ம ஜின்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு 2 நாளைக்குள்ள லாக் அவுட் பண்ணிட்டு இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த தாத்தோ இருக்கான்ல, அவன் திரும்பியும் அந்த மாஸ்க்டு வாரியர் மாதிரி ஒருத்தன் வந்தான்ல இருட்டிலேயே வர மாதிரி, அவன் கூட நின்று பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த ப்ரிப்பரேஷன்லாம் ஒழுங்காதான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்ப இந்த தாத்தோ யோசிப்பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 ஃபேமிலியில இருந்தும் ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது கொஞ்ச நாட்கள்ல. அந்த சண்டை மட்டும் நடந்துச்சு அத்தோட தாய்வான்ல யாருமே இருக்க மாட்டாங்க பெரிய ஆளுங்கன்னு. மொத்த தாய்வானுமே என்னோட கண்ட்ரோல் கீழே வந்துடும். இந்த ஜின் ஃபேமிலியும் சரி தாய்வானும் சரி எனக்கு சொந்தமானது அப்படின்னு இந்த தாத்தோய் அவருக்கு அவரே யோசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிடுவாரு. இப்ப நம்ம ஜின்னோட ஃபேம் 475 இருக்கும். 500 வரதுக்கு இன்னொரு 25 ஃபேம் தான் தேவை. ஆனா நம்ம ஜின்னு இத்தனை நாளா லாக் அவுட் பண்ணும் நினைச்சுக்கிட்டே இருந்தானே 2 நாளைக்குள்ள, அதுதான் நடக்காது. 2 நாளும் முடிஞ்சு போய் நம்ம ஜின்னையும் போருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருவானுங்க. இப்ப இந்த போர் ஆரம்பிக்க போகுது அப்படின்றதுனால நம்ம ஜின்னோட அண்ணாத்த இருக்கார்ல, இவரு எல்லார்கிட்டையும் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக முன்னாடி போய் நிப்பாரு. இப்ப எல்லார பார்த்தும் பேச ஆரம்பிப்பாரு. நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளை விட எனிமி சோல்ஜர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காங்க. அவங்க மார்ஷியல் மாஸ்டர்ஸ்லயும் அதிகமா இருக்காங்க, நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ்லயும் அதிகமா இருக்காங்க. ஆனா நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல. ஏன் அப்படின்னா அவனுங்கெல்லாம் வெறும் திருடனுங்க, வெறும் மெர்சினரிஸ். அந்த மாதிரி கேவலமான ஆட்களை மட்டும்தான் அவங்க ஒன்னா சேர்த்திருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஹானரோ டிக்னிட்டியோ எதுவுமே இருக்காது. ஆனா நம்மளாம் அப்படி கிடையாது. நம்மளாம் ஜின் ஃபேமிலி. நம்ம பேருக்காகவும் நம்மளோட உயிரை இந்த இடத்துல பணைய வச்சு சண்டை போட போறோம். அதை யாரும் மறந்துடாதீங்க. நம்மள நிறைய பேர் இந்த போர்ல சாகலாம், திரும்பி வராம போகலாம். ஆனா நம்ம கண்டிப்பா மிச்சம் வரவங்க கண்டிப்பா இந்த போர்ல ஜெயிச்சுட்டு தான் வருவாங்க. இந்த போர்ல நம்ம தான் ஜெயிக்க போறோம். இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி நல்லா கேட்பாரு. எல்லாருமே ஒரு வெறியோட இருப்பானுங்க, இந்த போர்ல சண்டை போட்டே ஆகணும்னு. நம்ம ஜின்னு மட்டும்தான் வெறியே இல்லாம இருப்பாரு. இப்ப இந்த போர் நடக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் ஒரு பெரிய மலையில ஏறி அப்படியே நடந்து பொறுமையா போவாங்க. போயிட்டு ஒரு நைட் ஆனதுனால அவங்களும் அந்த இடத்துல கேம்ப் போட்டு தங்கிடுவாங்க. அப்படி தங்கியிருக்கும் போது நம்ம ஜின்னும் ஒரு ஃபயருக்கு பக்கத்துல உட்கார்ந்துருப்பான். அவனுக்கு ஆப்போசிட்ல இந்த மூஜின்னு உட்கார்ந்துருப்பான். அவனை பார்த்து கேட்பான், டேய் நீ எதுக்கு இங்க இருக்க? உனக்கு தான் முடியலைல, நீ இந்த இன்ஃபார்மரியில தானே இருக்கணும், நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்ட உடனே அவனும், எப்படி என்னால இப்படி ஒரு போரை மிஸ் பண்ண முடியும்? நான் இந்த ஜோப்பிலோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் இப்பதான் நல்லா இருக்கேன். நான் கண்டிப்பா இந்த போர்ல சண்டை போட்டே தீருவேன். நான் அப்படிலாம் விட்டுட்டு போகிற ஆளே கிடையாது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான போர்ல நான் இல்லாம போனா யார் இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்பான். ஓஹோ அப்படியா, அப்ப நீ நல்ல கண்டிஷன்ல இருக்க அப்படின்னு நம்ம சின்ன கேட்பானா? ஆமா ஆமா அப்படி இந்த மூச்சின்னு தலையாட்டுவானா? சரி, நீ நல்ல கண்டிஷன்ல இருந்தீனா போயிட்டு அந்த கேம்பை போய் சரி பண்ணு போ, அவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ணு போ அப்படின்ட்டுருவான். இல்ல இல்ல எனக்கு ஜோப்பில்ட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே இருப்பான். அப்புறம் எதுக்குற இந்த மாதிரிலாம் சொல்ற அப்படின்னு நம்ம ஜின்னு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு நம்ம அண்ணா தான் வருவாரு. வந்துட்டு நம்ம ஜின்னை பார்த்து, வா நம்ம ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போவாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஜின்னை பார்த்து நல்லா இருக்கியா அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜின்னை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, உன்னைய இந்த ரியர் கார்டு டியூட்டிக்கு தான் அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உனக்கு பெருசா எந்த பிரச்சனையும் வராது, நீ பாட்டுக்கு இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே நம்ம ஜின்னும், சரி
இப்ப இவர்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்பான். உடனே அவரும் மிஷனா எதுக்குன்னு கேட்ட உடனே இல்ல எனக்கு நீங்க மிஷன் கொடுக்கணும், ஏன்னா என்னோட பாடி இப்பதான் நல்ல கண்டிஷன்ல இருக்கு, என்னால எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்பா. ஆனா உண்மையான காரணம் என்ன தெரியுமா, அவனோட ஃபேமு ரைஸ் ஆக மாட்டேங்குது. அப்ப இவன் மிஷனை எடுத்து அது மூலமா இவன் இந்த மிஷனை சக்சஸ் பண்ணானா கண்டிப்பா சக்சஸ் பண்ண உடனே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் ஃபேமும் கிடைக்கும். ஸோ அப்படி ஃபேமை இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இப்படி ஒரு பிளானை போட்டிருப்பாரு நம்ம ஜின்னு. ஆனா அவங்க அண்ணாத்தை இதை கேட்டுட்டு அவர் அப்படியே கண்ணுல தண்ணியை வச்சுக்கிட்டு என்னோட தம்பி, என்னோட குட்டி தம்பி இப்படிலாம் யோசிக்கிறானா, உண்மையிலே நல்ல பையன்தான், நல்லாலாம் பேசுற, ஆனா என்னால உனக்கு மிஷன் தர முடியாது அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு. உடனே அவனும் இல்ல பரவாயில்ல, எனக்கு ஒரு மிஷன் கொடுங்களேன்னப்ப உனக்கு தான் ஏற்கனவே ஒரு மிஷன் கொடுத்துருக்கேன்ல, ரியர் கார்டில் நீ ப்ரொடெக்ட் பண்ணா போதும் அப்படின்றவாரு. நம்ம ஜின்னும் சரி அப்படின்னா நான் எனிமி கிட்ட போயிட்டு யாராவது எங்கேயாவது ஒளிஞ்சிருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேனே, அந்த மாதிரியாவது நான் போறேனே அப்படின்னு சொல்லும் போது இல்ல நீ அப்படிலாம் போகவே தேவையில்ல, ஏன்னா உனக்கு நான் ஏற்கனவே ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான மிஷனை கொடுத்துருக்கேன், அதை மட்டும் நீ ஃபுல்ஃபில் பண்ணா போதும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நம்ம ஜின்னும் இப்ப கேட்பான் அப்படியா, அப்படி ஒரு மிஷன் என்ன அப்படின்ற போது அது வேற ஒன்றும் கிடையாது, நீ உயிரோட இருக்கணும் அப்படின்பாரு. எதுக்கு அப்படி அவர் சொல்றாருன்னா, இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு, இந்த போர்ல என்ன வேணாலும் ஆகலாம், ஒருவேளை இவங்களோட மெயின் ஃபேமிலியே மொத்தமா அழியிற சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம ஜின்னு இப்படியே இந்த இடத்துல இருந்து ஓடிடணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா மரம் வெட்டப்பட்டாலும் பரவாயில்ல, வேர் நல்லா இருக்கிற வரைக்கும் மரத்தால திரும்பி வளர்ந்து வந்துட முடியும் தான் அவர் சொல்லுவாரு. இப்ப இவங்க தம்பியும் இன்னொரு தம்பியான இந்த சின்ன தம்பியும் மட்டும் உயிரோட இருந்தா போதும், இவங்க ரெண்டு பேருமே தன்னை விட இன்னொரு பெரிய நிலைமைக்கு இந்த ஃபேமிலியை எடுத்துட்டு போக முடியும், அதுக்கு இவங்க உயிரோட இருக்கணும், அது மட்டும் தான் அவர் கேட்கிற ஒன்னே ஒண்ணு, நீ இதை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணா போதும், இதுதான் உன்னோட மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் போயிடுவாரு. இப்ப திரும்பியும் இவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக அந்த மலை மேல. அப்படி நடந்து போறப்ப நம்ம ஜின்னுக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், நம்ம இதே வேகத்துல போனோம்னா இந்த டிங்ஷிங்க்கு இன்னொரு ஒரு நாள் இல்ல அரை நாள்ல போயிருவோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லுவான். இது கேட்ட உடனே நம்ம ஜின்னு டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்து யார் நீ அப்படின்னு கேட்பான். உடனே அவனும் உங்களுக்கு நீ ஞாபகம் இல்லையா, நான் கூட உங்களுக்கு வந்து கை கொடுத்தேனே, நான் அந்த 3rd கேட்டோட லீடர் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னு எல்லாரையும் ஞாபகம் வச்சிருக்க முடியுமா, நான் அன்னைக்கு எத்தனை பேர் கூட கை கொடுத்தேன் தெரியுமா இந்த ஃபேம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக, சரி அதுல இவன் ஒருத்தனா இருப்பான்னு நினைக்கிறேன், சரி ஏதோ ஒண்ணு, நான் சாரி இவங்களை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின் சொல்லுவான். அவனும் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கூட பேச ஆரம்பிப்பான். அப்ப நம்ம ஜின் கிட்ட என்ன சொல்லுவான்னா, எனக்கு இந்த ரியர் கார்ட் டியூட்டி போட்டது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னா அவனை பொறுத்த வரைக்கும் இவன் அந்த உண்மையான போர்ல போய் சண்டை போட்டு அது மூலமா ஏதாவது பெருசா பண்ணணும்னு நினைக்கிறானா, இது ஒரு காரணமா, இது இல்லாம இன்னொரு ஒரு காரணமும் இருக்கான். அது என்னன்னு கேட்டா, சோ இவன் எப்படியாவது அவங்க லார்ட் இருக்கார்ல அவரோட அந்த பிளேட் ஆஃப் லார் அப்படின்ற அந்த டான்ஸை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறானா. இந்த லார்டு யாரு, இந்த பிளேட் ஆஃப் லார் யாரு அப்படின்றத பத்தி தான் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே அவனே சொல்லுவான், லெஸ்ஸர் ஃபேமிலி ஹெட் அப்புறம் நீங்க இவங்கெல்லாம் இந்த போர்ல இருக்கீங்க, இருந்தாலும் எங்க லார்டோட பிளேட் ஆஃப் லவர் இந்த மொத்த முறிமுக்குமே தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒண்ணு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே தான் நம்ம ஜின்னுக்கு அது யாருன்றது தெரியும், அது அந்த ஹெட் எல்டர். சோ அவனை தான் இவன் லார்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த தாத்தோய. சோ இப்ப அந்த தாத்தோயை பத்தி இவன் என்ன தெரியுமா பேச ஆரம்பிப்பான், தாத்தோய் வந்து நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவரு அப்படின்ற மாதிரி என்னென்னமோ ப்ரூடா விட்டு இந்த பிளேட் ஆஃப் லாரை வச்சு அவரு எக்கச்சக்க பேரை தோக்கடிச்சிருக்காராம், நிறைய பேரை கொண்டிருக்காராம். இதுக்கு முன்னாடி ஆர்த்தோடாக்ஸுக்கும் அன்ஆர்த்தடாக்ஸுக்கும் ஒரு பெரிய போர் வந்திருக்கு, அந்த போர்லயும் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. இந்த பிளேட் ஆஃப் லாரை வச்சுதான் நிறைய பேரை சண்டை போட்டிருக்காரு. சோ இத பத்தியெல்லாம் தான் அவன் அது அங்க வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இதெல்லாத்தையும் கேட்ட உடனே ஓஹோ அந்த தாத்தாய் மண்டையன் அவ்வளோ பெரிய ஆளா, பரவாயில்லையே, அப்படி ஒரு ஆளு நம்ம கூட இருக்கிறது நல்லதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னும் யோசிச்சுக்கிட்டு திரும்பி நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஜின்னும் கேட்பான், உனக்கு அவ்வளோ கான்பிடன்ஸா இருக்கா அப்படின்னு. உடனே அவனும் ஆமா எனக்கு ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கு, நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி ஏதோ ஒண்ணு, நீ கான்பிடென்ட்டா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் சரின்னு சொல்லிட்டு விட்டுருப்பான். அவன் முன்னாடி நடந்து போன உடனே நம்ம மூஜின் வந்து கேட்பான், ஆமா அவன் யாரு, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னு சொல்லுவான், அவன் யாரோ சும்மா வந்து ஓவரா கான்பிடென்ட் இருக்கிற ஒரு ஆளு, அவ்வளவுதான், அவனை கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். சோ இதுக்கப்புறம் இவங்க அன்னைக்கான நைட்டுக்கு வந்துருவாங்க, 2வது நாளோட நைட்டு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு தான் கேம்ப் போட்டிருந்தாங்க, இப்ப 2வது நாள் நைட்ல இவங்க அண்ணன் எல்லா கமாண்டர்ஸையும் வச்சு ஒரு பெரிய மீட்டிங் போட்டிருப்பாரு. அது என்னன்னா, இந்த எனிமீஸ் இருக்கானுங்கல்ல
இவனுங்களுக்கு ஃபுட் ஷார்டேஜ் இருக்கா, சாப்பாடு பத்தாம இருக்கா. ஏன்னா நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணியிருக்கானுங்கல்ல. ஸோ அப்படி சாப்பாடு பத்தாம இருக்கிறதுனால இவனுங்க ஒரு வழியில மட்டும்தான் வந்தாகணுமா. மொத்தம் 4 வழி இருக்கு அவனுங்க வரதுக்கு. ஸோ அந்த ஒரு வழியா வந்து தான் அவனுங்களுக்கு அந்த ஃபுட் ஷார்டேஜை அவங்களால குறைக்க முடியுமா, அந்த வழியா மட்டும்தான் சோல்ஜர்ஸை அனுப்ப முடியுமா ஏதோ ஒரு காரணத்துக்காக. ஸோ அப்படி அந்த வழியா மட்டும்தான் வர முடியும்னா அதை அவங்க அண்ணன் முன்னாடியே கெஸ் பண்ணிடுவாரு. கெஸ் பண்ணிட்டு இப்ப ஏற்கனவே அங்க போயிட்டு இவங்க இருந்துட்டாங்கன்னா வரவங்க எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணி அட்டாக் பண்ணிடலாம்ல. ஸோ இதை தான் ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க அண்ணன் நிறைய பேரை கூப்பிட்டுட்டு அங்கே அந்த இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம 3 பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட உதவி மூலமா ஏற்கனவே ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆர்ச்சர்ஸை அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருப்பாங்க ஓரமா பார்த்து. ஸோ இந்த எனிமீஸ் வந்தாங்க, அந்த ஆர்ச்சர்ஸை வச்சு அவங்கள காலி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இவங்க அண்ணனும் அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போயிடுவாரு. போயிட்டு அவங்க கூட சண்டை போட்டு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப அவங்க அண்ணன் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இவங்க அண்ணனும் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு 450 பேரை கூப்பிட்டுட்டு அந்த பக்கம் போயிடுவாரு. நம்ம ஜின்னு இவங்க கூட போகல. நம்ம ஜின்னு அதே இடத்துல தான் இருக்கணும். ஏன்னா அவன் ரியரோட ப்ரொடெக்ட் பண்றவன் தானே. ஸோ நம்ம ஜின்னு அதே இடத்துல நின்றுவான். அவங்க ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல கேம்ப் போட்டுட்டுலாம் வந்தாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல நின்றுவான். அவங்க அண்ணன் மட்டும் போயிடுவாரு. அட்லீஸ்ட் அவர்கிட்ட ஏதாவது ஒன்று பேசி இருக்கலாம், ஒண்ணுமே பேச முடியாம போயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, பேசாமே அவரை அனுப்பிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரி ஏதோ ஒன்று நம்மளால நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படின்னு நம்ம ஜின்னுக்கும் ஓரளவு சந்தோஷம் இருக்கும். இப்ப நைட்டு ஃபுல்லா அதே இடத்துலயே நம்ம ஜின்னு உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவங்கள எங்க பார்த்தானோ அதே இடத்துலயே உட்காந்து காலையும் ஆயிடுமா. அப்ப அவனோட ஆட்கள் இவனை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருப்பாங்க. அவனுங்களும் வந்துட்டு இவர் நைட்டு ஃபுல்லா இங்கேயேவா உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பாப்பானுங்க. பார்த்தா நம்ம ஜின்னோட முகத்தை பார்த்த உடனே ஐயோ என்னாச்சு, எதுவும் தூங்காம சாப்பிடாம இருந்தீங்களா, ஏன் உங்க முகம் இப்படி இருக்கு அப்படின்னு அவனுங்கெல்லாம் கேட்பானுங்க. பார்த்தா நம்ம ஜின்னு அப்படின்ற மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஃபேமையே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். 497 வந்திருக்கும் அந்த ஃபேமு. இன்னும் ஒரு 3 ஃபேம் மட்டும் கிடைச்சிச்சு. நம்ம ஜின்னு 500 ஃபேமை எடுத்து லாக் அவுட் பண்றதுக்கான ஆப்ஷனை எடுத்துருவான். அப்பாடியோ ஒரு வழியா நான் வீட்டுக்கு போக போறேன்டா அப்படின்னு இப்பதான் நம்ம ஜின்னுக்கு நிம்மதியா இருக்கும். அப்ப நம்ம ஜின்னு பக்கத்துல ஒரு 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் பில், இன்னொன்னு டிவைன் பாம் ஆஃப் ஃபயரோட அந்த புக்கு. இது 2த்தையுமே நம்ம ஜின் பக்கத்துல வச்சிருப்பான். அது அந்த ஈவெண்ட் இருந்து எடுத்துட்டு வந்தால ஜோபில்ட்ட இருந்து. அது இதை பார்த்தோடனே நம்ம மூஜினும் கேட்பான், இது என்னன்றத நம்ம ஜின்னும் சொல்லிட்டு உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்பான். இது கேட்ட உடனே இந்த மூஜின்னு எனக்கு வேணாமே, இது டிரான்ஸ்டன்சன் லெவல் பில்லா, இது வந்து டிவைன் பாம் ஆஃப் ஃபயர்னு லெஜெண்டரியான ஒரு ஐட்டமா, இது 2த்தையும் வச்சு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீங்க இப்படி கொடுக்கும் போதே இது என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியும், இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போயிடுவான். நம்ம ஜின்னும் டே இது உண்மைதான்டா, வேணா வந்து வாங்கிட்டு போனோன்னே எனக்கு ஒன்றும் தேவையில்ல அப்படின்ட்டு அவன் போயிடுவான். நார்மலா இந்த மாதிரி அவன் சொல்லி இருந்தானா நம்ம ஜின்னு இந்நேரத்துக்கு போயிட்டு அவனை சப்புன்னு அரைஞ்சிருப்பான். ஆனா இப்ப லாக் அவுட் பண்ணி போக போறான்ல, அந்த சந்தோஷத்துல இருந்ததுனால சரி இவன் போனா போகட்டும் அப்படின்னு விட்டுருவான். இப்ப நம்ம ஜின்னுக்கும் மத்தவங்களுக்கும் பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், இந்த போர் ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எல்லாரும் கிளம்புவோமா அப்படின்னு. இது கேட்ட உடனே இந்த மூஜின் கோவப்பட்டு, நீ இந்த ப்ரொடக்டர் 3rd கேட்டோட ப்ரொடக்டர் தானே, சம்பந்தமே இல்லாம நீ எதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க, நம்மளோட மிஷனே இதே இடத்துல இருந்து இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் நம்ம மிஷனு, எங்க கிளம்ப போறோம் அப்படின்ற மாதிரி கேட்பான். இப்ப நம்ம ஜின்னு திரும்பி பார்த்து, இவனுங்க இந்த ட்ரெஸ் போட்டிருக்கலையே, இவனுங்க வேற ஏதோ மிஷன் சொல்றானுங்களே, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, எனக்கு என்னமோ நல்லதா இது படல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே அந்த 3rd கேட்டோட ப்ரொடக்டரும் சொல்லுவான், எங்களுக்கு வந்திருக்கிற மிஷன் வேற, அந்த மிஷன் இருக்கும்போது நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் நம்ம ஜின்னையும் மத்தவங்களையும் பார்த்து. இதை சொன்ன உடனே நம்ம ஜின்னு அங்கிருந்து அவனோட ஸ்பியரை எடுத்துட்டு முன்னாடி வந்துருவான். வேற மிஷன்னா உங்களுக்கு என்ன மிஷன் அப்படின்னு கேட்பான். இதை கேட்ட உடனே இந்த 3rd கேட்டோட ப்ரொடக்டர் என்ன சொல்லுவானா, உங்களோட சென்சஸ் ரொம்பவே ஷார்ப்பா தான் இருக்கு, இப்பவே நீங்க எல்லாம் ரெடியா தான் இருக்கீங்க, சரி நான் அவர் எங்ககிட்ட என்ன சொன்னாரோ அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். எங்களோட மிஷன் என்னன்னு தெரியுமா, உங்க எல்லாரையும் இங்கேயே கொலை பண்றது, அதுதான் எங்களோட மிஷன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டு நம்ம மூஜின் இருக்கால கோவப்பட்டு, நீ அப்படின்னா ஃபேமிலியவே பிட்ரே பண்ண போறியா, துரோகம் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்பான். கேட்ட உடனே அவனும் இல்ல நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, யாரோட பேரையும் கெடுக்கல, இது எல்லாத்தையும் நான் என்னோட உத்தரவும் பேர்ல தான் செய்யறேன், எனக்கு போட்ட உத்தரவு என்னமோ அதை நான் நிறைவேற்ற போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே இந்த மூஜினுக்கு ரொம்ப கோவம் வரும். பார்த்தா இந்த ஜின்னு நீ கொஞ்சம் பின்னாடி நில்லு அப்படின்னு சொல்லுவான். நம்ம மூஜின் இதை பார்த்துட்டு, குரூப் லீடர் இவனுங்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்க, இவனுங்கெல்லாம் சும்மா சாதாரண ஆட்களா இருப்பானுங்க, இவனுங்களை பார்த்தலாம் நீங்க பயப்படவே தேவையில்ல,
நாங்களே இவனுங்களை தோக்கடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. உடனே நம்ம ஜின்னு இல்ல அவனுங்க எல்லாம் அவ்வளோ ஈஸியா தோத்து போறவனுங்க கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இப்பதான் நம்ம ஜின்னு கீ சென்ஸையே ஆக்டிவேட் பண்ணி இருப்பான். இவனுங்கள்ல இந்த லீடர் இருக்கான்ல அவன் 40வது லெவல்லையும் மிச்சம் இருக்கிறவனுங்க எல்லாருமே 36, 37, 38ன்னு பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறவனுங்களா இருப்பானுங்க. சோ இவனுங்க தான் இப்ப நம்ம ஜின்னை எதிர்த்து நிக்கிறானுங்க. இத்தனை பேரும் நம்ம ஜின்னுக்கு எதிராக நிக்க போறானுங்க. நம்ம ஜின்னால இவனுங்களை சமாளிக்க முடியுமா? இவனுங்க என்ன பண்ண காத்திருக்கானுங்க? நம்ம ஜின்னு இவனுங்களை எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ண போறான்? இதை பத்தி எல்லாம் தான் நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சேனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.